நண்பர்களே வணக்கம், உறவினர்களே வணக்கம், மக்களே வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, எல்லாருமே ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்குது, டாலர் வீழ்ச்சி ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு இன்றைக்கி நம்மளுடைய நண்பர்கள் எல்லோரும் கேட்டு இதை பற்றி ஒரு வீடியோ போட சொன்னாங்க. அதை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதாவது இன்றைக்கி உலகத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அரசியல் ரீதியாகவும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் திடீர்னு ஏதாவது பேசுவார். நான் உண்மையான நிலவரம் என்ன நடக்க போகுதுங்கிறத நான் 2008 அமெரிக்க பேங்க் விழுகும்போதே நான் கணித்த கணிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 2008லேருந்து 2017 வரைக்கும் ஒரு பணத்தை பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணுறேன். என்னடா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வேல்யூவாக இருக்குது பணம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம அந்த நேரத்துக்கு நம்ம இது பண்ணும்போது நம்ம 65 ரூபா கொடுத்தா அமெரிக்க டாலர் ஒரு டாலர், நம்ம 65 ரூபா கொடுத்தா அமெரிக்க டாலர் ஒரு டாலர்னு சொன்னாங்க. இன்றைக்கி 88 ரூபா ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அமெரிக்க டாலரோட இது நம்ம இதுக்கு இதாகிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. என்ன ரேட்டில் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 1615லேருந்து 2144 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் டாலரில், அதாவது 33.1 கிராம் தங்கம் இந்த ரேட்டுக்குள்ளே தான் அமெரிக்க டாலர் ரேட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த 2144 எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ, இன்றைக்கி பார்த்திங்கன்னா $4380 வரைக்கும் தங்கத்தோட விலை கூடிருச்சு. அதாவது 33.1 கிராம் தங்கத்தோட விலை கூடிருச்சு. இன்றைக்கி இந்த விஷயத்தை பற்றி ஆளுக்கால் ஏகப்பட்ட கருத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா நாடுகள் விழித்து கொண்ட நாடுகள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, டாலரை வச்சு தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க பணத்தை. அதாவது பொருள்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டாலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் டாலர் வீழ்ச்சியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண் விழித்த நாடுகள், பிரிக்ஸ் சொல்கிறாங்க பாருங்க, ரஷ்யா, பிரேசில், சைனா, இந்தியா, பிரிக்ஸ் ஒரு 5 நாடு சொல்கிறாங்களா, பிரேசில், இவங்க இன்னும் பல நாடுகள், கண் விழித்த நாடுகள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களிடம் உள்ள டாலர் மற்றும் டாலர் பாண்டு இதெல்லாம் கொடுத்துட்டு தங்கமாக வாங்கி குமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தங்கமாக வாங்கி குமிக்கும்போது விலை குறையுமா, விலை கூடுமா? யோசித்து பாருங்கள். தங்கத்தோட விலை கூடிக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு காலத்தில் பண்டமாற்று முறையில் நடந்துச்சு. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பொருளை கொடுத்துட்டு பொருளை என்ன பண்ணுவாங்க, வாங்கிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தங்கத்தை தான் ஒரு நாணயமாக வச்சு தங்கத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்குற மாதிரி வச்சாங்க. 1876 அமெரிக்கா சுதந்திரம் ஆன பிறகு அந்த டயத்துக்கு அப்புறம் ஃபியட் கரன்சியை கொண்டு வராங்க. அப்படின்னா எப்படி ஃபியட் கரன்சி எப்படி கொண்டு வராங்கன்னா, அதாவது எந்தெந்த நாடு, அப்போயே ஒரு 200 நாடு இருக்குன்னு வைங்களேன். இன்றைக்கி வரைக்கும் 200 நாடு இருக்குது. அங்கீகரிக்காத நாடுகள் ஒரு 4-5 நாடு இருக்குது. 200 நாட்டில் உள்ள மக்கள் தொகை, தங்க இருப்பு, இதுக்கு தகுந்தாப்பில் ஃபியட் கரன்சின்னு உங்களுக்கு தெரியும்ல, பேப்பர் காகிதம், இதை அடித்து அந்தந்த நாடு வெளியிட்டுக்கலாங்கிற மாதிரி ஜனநாயக முறைப்படி கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தங்கம்தான். தங்கத்தில் வணிகம் நடக்கும்போது ஒரே மாதிரி இருந்துச்சு வேர்ல்டு ஃபுல்லாகவே. ஏன்னா 1 கிராம் தங்கம், அங்கேயும் 1 கிராம் தங்கம் தான், இங்கேயும் 1 கிராம் தங்கம் தான். ஸோ வேல்யூ என்ன ஆகலைன்னா டிஃபர் ஆகவே இல்லை எந்த ஒரு இடத்துலையுமே. இப்போ ஒரு 100 மூடை அரிசி வாங்குறாங்கன்னா அதுக்கு 1 கிலோ தங்கம் கொடுக்குறாங்கன்னா, அதே 100 மூடை அரிசி இன்னொரு நாட்டில் வாங்கினா 1 கிலோ தங்கம் தான் கொடுப்பாங்க. அப்போ எல்லாரோட உழைப்புக்கும் மரியாதை இருந்துச்சு. எல்லாரோட உழைப்பு யார் நல்லா உழைக்கிறாங்களோ அந்த நாடு நல்லா இருந்துச்சு, செழிப்பமாக இருந்துச்சு. விவசாயத்துறையில் எல்லாத்துலேயும் உழைக்கிறவங்க நல்லா இருந்தாங்க. எப்போ இந்த ஃபியட் கரன்சியாக தங்கத்தை கையிருப்பு மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கு பதிலாக மக்கள் தொகைக்கு பதிலாக தங்கத்தை, அதாவது இந்த பணத்தை வெளியிடுறாங்களோ, அப்போ குளறுபடிகள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. சரியாக இருந்துச்சு, அப்புறமேட்டு குளறுபடிகள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன். இது நீங்கள் பேங்க் மேனேஜர், பெரிய வல்லுநர்கள், எவ்வளோ பெரிய பொருளாதார நிபுணர்கள்ட்ட போய் கேட்டாலும் இந்த விஷயத்தை அவங்க நல்லா சொல்ல முடியாது என்ற பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை சொல்கிறேன். நாட்டுக்கு நாடு நம்மளுடைய ரூபா எல்லா நாட்டுடைய ரூபாவுமே டிஃபராக தான் இருக்கும். இந்த விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது எப்படி உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, பேசிக், அதாவது அந்த பேப்பர் காகிதம் அச்சடிக்கிறாங்கல்ல, அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம நாட்டில் 140 கோடி பேருக்கு மேலே போயாச்சு. அமெரிக்காவில் 33 கோடி பேருக்கு மேலே போயாச்சு. நம்ம நாட்டில் 800 டன் தங்கம் இருக்குது. அமெரிக்காவில் 8000 டன் தங்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
அதை நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே 8000 டன் இருக்கா இல்லை தங்கம்லாம் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு போய் அவன் ட்ரெஷரில் அவன் காப்பானா இல்லை இங்கே 200 டன் இருக்காங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கிற ஸ்டாக் இவங்க சொல்கிறது படி தான். இப்போ இதுபடி இந்த 8000 டன்னுக்கும் இந்த 33 கோடி பேருக்கும் அடுத்து இங்கே 800 டன்னுக்கும் இங்கே 140 கோடி பேருக்கும் உள்ள டிஃபர் பண்ணி சொன்னால் இது உங்களுக்கு இந்த வேல்யூ சொன்னால் புரியாது. இது எளிமையாக சொல்கிறேன். இந்த கால்குலேஷன் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆளுமே தெரிஞ்சுக்கணும். என்னென்னா இப்போ அமெரிக்காவில் மொத்தம் 200 நாடு இருக்குது. அதில் சிம்பிளாக அமெரிக்காவும் இந்தியாவும் மட்டும் வச்சு சொல்கிறேன். அமெரிக்காவில் ஒரு ஜனத்தொகை வந்து 33 கோடிக்கு பதிலாக 10 பேர்னு வச்சுக்கோங்க. 8000 டன்னுக்கு பதிலாக 10 கிலோ தங்கம் அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்கா கவர்மெண்ட் கையில் 10 கிலோ தங்கம் இருக்குது. இங்கே வந்து 10 பேர் தான் மக்கள் தொகை இருக்காங்க. இந்தியாவில் வந்து 10 கிலோ தங்கம் சேம் 10 கிலோன்னு சொல்கிறேன், கூட குறைச்சி இருக்கும், அது வேறு விஷயம். 10 கிலோ தங்கம் இந்தியாவிலையும் இருக்குது கவர்மெண்ட் கையில். 100 பேர் பாப்புலேஷன் இருக்காங்க. 140 கோடிலாம் சொன்னால் புரியாது, நம்ம சொல்லவும் புரியாது அதை. அப்போ ஒரு உதாரணத்துக்கு அமெரிக்காவில் வந்து 10 பேர் இருக்கான் மக்கள் தொகை, 10 கிலோ தங்கம் தான் இருக்குது கவர்மெண்ட் கையில். இந்தியாவில் 10 கிலோ தங்கம் இருக்குது, 100 பேர் இருக்கான் பாப்புலேஷன். இப்போ இந்தியாவில் ₹1 நாணயமாக அடித்து கொடுத்தோம்னா 100 பேர்த்துக்கு 100 ரூபா அடித்து கொடுக்கணும். அப்போ கவர்மெண்ட் வந்து ஆளுக்கு ₹1 கையில் கொடுத்துருது. இந்த பிஸ்னஸ் கேம் விளாட்றோம்ல அது மாதிரி தான் இது. அப்போ இந்திய மக்கள் தொகையில் 100 பேர்கிட்ட ஆளுக்கு ₹1 இருக்குது. அமெரிக்காவில் அதை ரூபாய்க்கு பதிலாக டாலர்னு சொல்கிறான், பேரை தான் மாற்றுறான், வேறு ஒன்றும் கிடையாது. 10 கிலோ தங்கத்துக்கு ஆளுக்கு ₹1 அடித்து கொடுக்கணும்னா அதுக்கு ₹10 அடிக்கிறான். ₹10 அடித்து $10 அதுக்கு பேரை போட்டு ஆளுக்கு ₹1 கொடுத்துட்றான். அந்த 10 பேர் அதுக்குள்ளே தான் வணிகம் பண்ணிக்கிறேன்னு, இந்த 100 பேர் இதுக்குள்ளே தான் வணிகம் பண்ணிக்கிறோம். இந்த ₹1 ஆச்சு. இப்போ அமெரிக்காவோட ₹10வும் இந்தியாவோட 200 நாட்டுக்குமே டிஃபர் இருக்கும், பாப்புலேஷனும் தங்கமும் டிஃபர் இருக்கும், அது வேறு விஷயம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அமெரிக்காவுடைய $10 இந்தியாவோட ₹100 சமம். இப்போ அமெரிக்கா $1 இந்தியா ₹10. அமெரிக்கா ₹10 இந்தியா 100 கொடுக்கணும், இதுதான் சமம். இப்போ அமெரிக்காவிலேருந்து நம்ம வந்து இந்தியா வந்து ஒரு 1 கிலோ தங்கம் வாங்குதுன்னு வைங்களேன், திருப்பி அந்த 1 கிலோ தங்கமாக அடைச்சா போதும். தங்கம்னா டிஃபர் வராது. ஆனால் ரூபா வந்து பாப்புலேஷன் வைஸ் டிஃபர் வந்துடுது, கவனிச்சிக்கலாம். இது அந்த விஷயம் முக்கியமான விஷயம். இதுதான் வந்து மொத்தத்திலே உள்ள விஷயம். இப்போ அமெரிக்காவிலேருந்து $1 நம்ம கடன் வாங்குறோம்னா நம்ம ₹10 கொடுத்து அவன் வாங்கின காசை டாலராக கொடுத்து அடைக்கணும்னா ₹1 கொடுத்து அடைச்சி $1 கொடுத்து அடைக்கலாம். நம்ம நாணயமாக கொடுக்கணும்னா இந்தியா நாணயமாக கொடுக்கணும்னா ₹10 கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும், 10 கிலோ தங்கத்துக்கு இங்கே ₹100 அடிச்சிருக்கோம், அவன் 10 கிலோ தங்கத்துக்கு ₹10 அடிச்சிருக்கான். இப்போ காலப்போக்கில் பிரச்சனை வர 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 என்ன ஆகுதுன்னா, அமெரிக்கா எல்லா நாட்டு பிரச்சனைகளையும் தலையிடுறான். தலையிடும்போது எல்லா நாட்டிலையும் பஞ்சாயத்து பண்ணுறான். அப்போ எல்லா நாட்டுக்கும் செலவழிக்கிறான். இப்போ இவன் டாலர் என்ன பண்ணுறான்னா பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். $10 தான் இவன் வச்சுருக்கதே. ஆனால் இவன் தான் பஞ்சாயத்து பண்ணுறான்ல, அதுக்கு பணம் தேவையில்லை. அப்போ என்ன பண்ணுறான், பிரிண்ட் பண்ணுறான். ஆக்சுவலாக இப்படி தான் கோல்மாலை இப்படி தான் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ எல்லா நாட்டுக்கு என்ன பண்ணுறான்னா போய் வைக்கிறதுனா டாலர் பிரிண்ட் பண்ணி அடித்து நொறிக்கிறான். இப்போ இவன்கிட்ட $10 இருந்தது, $990 எக்ஸ்ட்ரா அடித்து வேர்ல்டு உள்ள 200 கண்ட்ரீஸ்லையும் இவனோட டாலர் வந்து பரவ விட்டுறான். இப்போ இவன்கிட்ட ஸ்டாக் இருக்கிறது 10 கிலோ தான், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக 10 கிலோ இருக்கும்போது $10 இருந்துச்சு, $10 அடிச்சிருந்தான். அன்றைக்கி அவன் $1 கொடுத்தா நம்ம $10 கொடுக்கணும். இன்றைக்கி அதே 10 கிலோ தங்கம் தான் வச்சுருக்கான். எவ்வளோ அடிச்சிட்டான் டாலரு? 990 அடித்து வெளியே பரப்பி விட்டான், உள்ளே ஒரு $10. மொத்தத்தில் $1000 ஆச்சு. 10 கிலோ தங்கத்துக்கு $1000. இந்தியாவில் சேம் அதே தான். இந்தியா பிரிண்ட் பண்ண மாட்டாங்க, அந்த உள்ள காசை வச்சுட்டு குண்டா சட்டிகளை வச்சு உருட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்தியாவில் எவ்வளோ இருக்குது? 10 கிலோ தங்கத்துக்கு அந்த $100 தான் உள்ள ரொட்டேஷனில் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ அவன்கிட்ட 10 கிலோ தங்கத்துக்கு $1000 அடிச்சிட்டான். இப்போ நம்மள்கிட்ட 10 கிலோ தங்கத்துக்கு $100 இருக்குது. இந்த $100 அந்த $1000 சமம். இந்த 10 கிலோ தங்கமும் அதுவும் சமம். இப்போ நம்ம $1 கொடுத்தா அவன் $10 தரணும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்மள்கிட்ட உள்ள $100 மாதிரி அவன் 10 மடங்கு $1000 அடிச்சிட்டான். இப்போ நம்ம $1 கொடுத்தா அவன் $10 தரணும். ஆனால் இன்றைக்கி அதை செய்கிறானா? செய்ய மாட்டான். இப்போ என்ன சொல்கிறான்னா, நான் $1 கொடுத்தா நீ $10 தரேன்னு சொல்லி கல்லாட்டை விளாட்றான். இந்த பிஸ்னஸ் விளாட்றாங்க பாருங்கள், சின்ன பிள்ளைகளில் நியாயமாக விளாண்டா ஜெயிக்க முடியாது, கல்லாட்டை விளாட்றவன் ஜெயிச்சிடுவான். அது மாதிரி இப்போ அமெரிக்காக்காரன் இதுதான் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த வேலையை தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா, துரிதமாக அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த டாலர் வச்சு ஆட்டையை போடுற வேலை தான் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். சரி, இதை யாராவது முடிவுக்கு கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சதாம் ஹுசேன் கேட்டார், எனக்கு கச்சா எண்ணெய் எதையும் வாங்கிக்க, எனக்கு டாலர் வேணாம், தங்கம் தான் வேணும்னு சொன்னார் அந்த ஆள். ஆனால் சொன்ன மனுஷனை உன்ட்ட அணு ஆயுதம் இருக்குது அது இருக்குன்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. அடுத்து கடாபி, அந்த நாட்டு மக்களுக்கு இலவச படிப்பு,
இலவச என்ன சொல்கிறது என்னென்னமோ செஞ்சாங்க சர்வாதிகாரிஞ்சிட்டு அவனும் எனக்கு டாலர் வேணாம், என்னுடைய இதுக்கு வந்து தங்கம் தான் வேணும்னு கேட்டான். அதோட அவனே முடிச்சு விட்டாங்க. இப்படி யாராவது டாலருக்கு அகெயின்ஸ்டாக மூவ் பண்ணாங்கன்னா முடிஞ்சு வச்சு கதை. ஆனால் இப்போ சைனா, ரஷ்யா, இந்தியா எல்லோரும் சேர்ந்து டாலருக்கு அகெயின்ஸ்டாக மூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய 3ஆம் உலக போரை நோக்கி போய்கிட்டு இருக்குது. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாலரோட வேல்யூவேஷன் எப்படி கல்லாட்டை விளாட்றான், அவன் பாட்டில் பிரிண்ட் பண்ணிட்டான். இப்போ நம்ம நாட்டில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு கப்பல் நம்ம தயார் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் வந்து ஒரு கப்பல் தயார் பண்ணுறோம். இது வந்து மனுஷன் உழைப்பு, கட்டை, அது இது எல்லாம் போட்டு ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு கப்பல் உருவாக்கிட்டோம்னா அவன் என்ன பண்ணுவானா, நம்மள்கிட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு டாலர் என்ன பண்ணுவானா, நம்ம இந்திய ரூபாய்க்கு 100 கோடி மதிப்புக்கு எவ்வளோ டாலர் பிரிண்ட் பண்ணணுமோ அதுலேயும் கல்லாட்ட விளாட்றேன். அந்த டாலரை பிரிண்ட் பண்ணி நம்மள்ட்ட உள்ள கப்பலை வாங்கிட்டு போயிடுவான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்படி எல்லா நாட்டிலையுமே என்ன பண்ணுறான், டாலர் கொடுத்து வாங்கி வச்சிட்டான். எல்லா பயிர்களுமே இந்த டாலர் உண்மைன்னு சொல்லி என்ன பண்ணி வச்சிட்டாங்க, டாலர் குமிச்சு வச்சிட்டாங்கன்னு. பெரிய பெரிய கண்ட்ரிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு டாலரை கெட்டு அடிக்க வச்சுருப்பாங்க ராஜாக்கள். உதாரணத்துக்கு துபாய் ராஜாவாக இருக்கணும், எல்லா பேரும் அடிக்க வச்சுருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா கீழே விழுகாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் 2008 அமெரிக்கா பேங்க் விழுந்த பிறகு பார்த்தேன். 2017 நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், அமெரிக்க டாலர் வந்து வேஸ்ட் பேப்பராக போகுதுன்னு சொல்லி. ஆனால் ஆக்சுவலாக அமெரிக்க டாலருங்கிறது வேஸ்ட் பேப்பர் தான், 100% வேஸ்ட் பேப்பர். அது வந்து எல்லோரும் நம்புகிறனால என்ன ஆகிட்டுருக்கு, அது ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து என்ன சொல்கிறது, பொருளாதாரம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன்கிட்ட எவ்வளோ பொருள் இருக்கோ மொத்தம் 111 வகை சொல்லுவாங்க, தங்கத்தை இன்க்ளூடிங் தங்கம். ஆனால் தங்கம் தான் மெயின் சப்ஜெக்ட். இப்போ சொல்லுவாங்கள்ல, நம்ம சின்ன பிள்ளைகளை விளையாடும்போது நாமம் போட்டு பேராடான்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலக வங்கியில் ஒரு நாடு கடன் வாங்குதுன்னா திருப்பி செலுத்த முடியலன்னா அந்த நாட்டில் 111 வளங்கள் இருக்குது. அதான் உலக வங்கி வந்து அண்டர்டேக் பண்ணலாம். இதான் வந்து உண்மையானது. இப்போ 200 நாட்டிலையும் டாலர் வந்து ஸ்டாக் இருக்குது, ரைட்டா? இந்த 200 நாடும் டாலரை உருவாக்கி விட்டது யார், பெற்றெடுத்தது யார், அமெரிக்காக்காரன். அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அட் அ டயத்தில் அமெரிக்காக்காரன்ட்ட போய் 200 கண்ட்ரிஸுமே டாலரை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நெல்லோ புல்லோ தங்கமோ வெள்ளியோ பெட்ரோலோ வாங்கினா அவனால் கொடுக்க முடியாது. 10 கண்ட்ரிஸ் கூட அவனால் கொடுக்க முடியாது. 10-20 கண்ட்ரிஸ் போய் மொத்தமாக சரண்டர் பண்ணி டாலர் சரண்டர் பண்ணிவிட்டு அவன்கிட்ட உள்ள பொருளாதாரம் அமெரிக்காக்காரன் சிரட்டை தான். அங்கே அமெரிக்காவில் என்ன இருக்குது, சிரட்டை தான். இங்கேருந்து போன பூரா சிரட்டை தான் வச்சுக்கிங்க எல்லாருமே. இது வந்து எப்படி சொல்லுவாங்க, ஒரு பபுள் மாதிரி தான் அமெரிக்காங்கிறது. சோம்பேறி பயில வாழ்கிற நாடு இது. அதாவது இதை ஏன் இப்படி டாலரை தாங்கி பிடிக்கிறாங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம சென்னை எடுத்துக்கிறோம். தமிழ்நாடுடைய கேபிட்டல் வந்து சென்னை. தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த கிராமங்கள் எல்லாம், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கிராமம் இருக்குது பாருங்களேன். எத்தனையோ கிராமம் சொல்லுவாங்க. அத்தனை கிராமத்துலேயும் அத்தனை சிட்டிலையும் அத்தனை டவுன்லையும் ஒருத்தனாவது இந்த சென்னையில் இருப்பான். சென்னைங்கிறது மூளை மாதிரி வச்சுக்கோங்களேன். எல்லா உடம்புல உள்ள எல்லா நரம்பு போய் மூளையில் சேர்ற மாதிரி இந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊரில் உள்ளவங்களும் ஒருத்தனாவது சென்னையில் இருப்பான். இதே மாதிரி தான் அந்த 28 ஸ்டேட்லையும் அந்த கேபிட்டல் சிட்டியில் வந்து அந்த மாநிலத்தில் உள்ள அவ்வளோ பேருமே அந்த கேபிட்டல் சிட்டியில் இருப்பான். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, சென்னையில் வெளில வந்தால் எல்லோரும் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கேரளானா திருவனந்தபுரத்தில் அந்த கேரளாவில் உள்ள எல்லா ஊருக்காரனும் ஒருத்தனாவது அந்த திருவனந்தபுரத்தில் இருப்பான். இது மாதிரி தமிழ்நாட்டிலே கொஞ்சம் எக்ஸஸாக நல்லா வலுவான ஆள் இருப்பாங்கல்ல, அவங்க பூரா இதில் இருப்பாங்கன்னா டெல்லி, பாம்பே, கல்கத்தா இந்த சிட்டியை கவர் பண்ணியிருப்பாங்க. 28 ஸ்டேட்லேயும் நல்ல வல்லுநர்கள் ஃபுல்லாக எதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா டெல்லி, பாம்பே, கல்கத்தாவை கவர் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு சைக்கிள் மாதிரி. அடுத்து இந்த இந்தியாவிலே வல்லுநர் இருக்கான் பாருங்க. இந்தியாவில் வல்லுநர், சைனாவில் வல்லுநர், அப்புறம் என்ன சொல்கிறது, பல கண்ட்ரிஸ், துபாயில் வல்லுநர், பாகிஸ்தான், எத்தனையோ கண்ட்ரிஸ் இருக்குது, 200 கண்ட்ரிஸ் இருக்குது. அவ்வளோ கண்ட்ரியில் உள்ள வல்லுநர் ஃபுல்லாக எதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அமெரிக்காவில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு வளர்ச்சிக்கு மேலே எங்கே போயிடுவாங்கன்னா அப்படியே அமெரிக்காவுக்கு போயிடுவாங்க. உதாரணத்துக்கு புருஸ்லி எடுத்துக்கோங்க. அவரோட வளர்ச்சி ஹாங்காங்லேருந்து சைனாலேருந்து கிளம்புற வளர்ச்சி கடைசியில் எங்கே போயிடுறாரு, யூஎஸ் போயிடுறாரு புருஸ்லியே. இது மாதிரி சுந்தர் பிச்சை எடுத்துக்கங்க. அவரோட வளர்ச்சி இங்கேருந்து வளர்ச்சி யாராரு, இந்தியாவில் ஒரு ஆள் டாப் மோஸ்ட் அங்கே எங்கே போயிடுறாரு, அமெரிக்கா போயிடுறாரு. இது மாதிரி டாப் மோஸ்ட் மூளை உள்ள எல்லா பேருமே அமெரிக்கா போயிடுறாங்க. எல்லா பேருமே, எல்லா நாட்டில் உள்ள எல்லாருமே அங்கிட்டு போயிடுறாங்க. அங்கே போகும்போது சுந்தர் பிச்சைக்கு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், ஒரு கேள்வி கேட்குறேன். சுந்தர் பிச்சை இங்கே சென்னையில் உள்ள வீடை விற்றுவிட்டார். இப்போ நம்ம தான் சொல்லிட்டு இருக்க வேண்டியது சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டுக்காரருன்னு சொல்ல வேண்டியது. அவர் டாலர் தூக்கி பிடிப்பாரா இல்லை இந்தியன் ரூபாவை தூக்கி பிடிப்பாரா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பொண்ணு கல்யாணம் முடித்து ஒரு வீட்டுக்கு போயிடுது. அது பிறந்த வீட்டை பாதுகாக்குமா, அங்கே பூந்த வீட்டை பாதுகாக்குமா? அந்த கதை தான். யார் எந்தெந்த நாட்டுக்கு போகிறாங்களோ
நம்ம வேணால் சொல்லிக்கிற வேண்டியதான் தமிழன் 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 சொல்லிக்கிற வேண்டிதான். அவன் அங்கே போய் செட்டில் ஆகிற இடத்துல நல்லா செட்டில் ஆகி உட்காந்துக்குறாங்க. இப்போ இவனு இந்த எல்லா கண்ட்ரீஸில் உள்ள டாப் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் போயிருக்காங்க பற்றியில், அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க பற்றியில், அவங்க ஃபுல்லாக டாலரை கீழே ஃபுல்லாக விட மாட்டாங்க. ஆனால் இப்போ எல்லா நாட்டில் உள்ள ஆளுகளுக்கு ஃபுல்லாக ஓரளவு பரவ ஆரம்பிச்சிருச்சு. டாலர் வந்து வேஸ்ட் பேப்பருங்கிறது பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த டாலர் ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி எவனாவது நினச்சான்னு வைங்களேன், அதில் மெயினாக வந்து சைனா அதிபர் ஜிபிங், மோடி, பல தொழிலதிபர்கள். இது நான் வந்து 2008 நான் என்னோடய ஆர்டிக்கலை எழுதி டாலர் வந்து வேஸ்ட் பேப்பருங்கிறது எழுதி இந்தியாவில் உள்ள தொழிலதிபர், பெரிய பெரிய தொழிலதிபர் பேர் சொல்ல முடியாது, அப்புறம் பெரிய பெரிய ஆளுகளுக்கு ஃபுல்லாக என்னுடைய கட்டுரை எழுதி நான் அனுப்புனேன். பெரிய பெரிய ஆளுகள்லாம் ஒத்துக்கிட்டாங்க இது வந்து டாலர் வந்து ஃபேக் கரன்சின்னு சொல்லி. அக்யூரேட்டாக எவ்வளோ டாலர் பிரிண்ட் பண்ணியிருக்கான், எவ்வளோ டன் இருக்குது, இது எப்படி இது மேட்ச் ஆகும், இது வந்து தப்பாக கால்குலேட் பண்ணி இது பண்ணுறாங்கிறதெல்லாம் நம்ம வந்து அக்யூரேட்டாக பெரிய பெரிய ஆளுக்கு அனுப்பினோம். அது ஃபுல்லாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நான் வந்து 2008 கால்குலேட் பண்ணியிருப்பேன்னு வைங்களேன். நமக்கு முன்னாடி டாலர் வேஸ்ட் பேப்பர்னு கால்குலேட் பண்ண ஆளுகள்லாம் இருக்குது, அது வேறு விஷயம். இப்படி ஒவ்வொரு ஆளுக்கு இப்போ நான் போய் யூடியூப் சேனலில் பார்த்தோ இல்லை அங்கிட்டுக்கிட்டாலும் இல்லை, என்னுடைய சுய இதில் தோன்றுனது. என்னடா அமெரிக்க பேங்க் ஏன் விழுது, இவ்வளோ பெரிய ஆள் ஏன் விழுறான் அப்படின்னு சொல்லி 2008 நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ஒரு விஷயங்கள் தான் இது. இப்போ வந்து ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ வந்து எல்லா நாடும் வந்து முழிச்சிருச்சு. இப்போ இந்த அமெரிக்க டாலர் வந்து வேஸ்ட் பேப்பருங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதை முறியடித்து இதை இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 3ஆம் உலகப் பொருளை கொண்டு போய் நிப்பாட்டிடும். ஏன்னா அவன்கிட்ட உள்ளது டாலர் மட்டும் இல்லை, அவனோட ஸ்ட்ரென்த்தே வந்து அடித்து தூக்குறது தான். அப்போ எல்லோரும் அடித்து தூக்க நினச்சாங்கன்னா இது எங்கே போய் முடியும்னா 3ஆம் உலகப் பொருளை போய் முடிஞ்சிடும். ஏன்னா அவன் டாலர் கீழே விட மாட்டான். சரி, இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வரேன். டாலரை வச்சு தான் தங்கத்தை வாங்கி குமிச்சிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு மற்ற நாட்டுடைய விலைகளும் தங்கத்துக்கு தகுந்தாப்பில் கூடுது, விலை கூடுது. ஏன் நம்ம நாட்டிலையும் தங்க விலை கூடுது? ஏன்னா நம்ம நாடு அந்த டாலரோட குக்கி போட்டு தான் இருக்குது. டாலருடைய வீழ்ச்சி ஆக நம்மளும் சேர்ந்து வீழ்வோம். அப்படி தான் அவனோட சிஸ்டமே அப்படி தான் இருக்குது. அவன் ஜெத்தா எல்லோரும் சாகிற மாதிரி தான் சிஸ்டத்தை வச்சுருக்கான். இதுக்கு வந்து சரியான தீர்வுனா என்ன தெரியுமா உங்களுக்கு? யாராவது ஒரு நாடு எந்திரிச்சு இப்போ நம்ம நாட்டில் மோடியே எப்பா $1 தந்தால் நீ $1 தந்தால் நான் $88 தர்ற மாதிரி கணக்கு இருக்குது, அதுக்கு என்ன கணக்கு, உண்மையான கணக்கு சொல்லுன்னு சொல்லி கேட்கணும். இல்லைப்பா இனிமேல் வந்து நீ வந்து $100 தந்தால் தான் என் இந்தியா ரூபாய்க்கு $1 சொல்லி சொல்லணும். இது எதை வச்சு, எந்த அமைப்பை வச்சு இதை கால்குலேட் பண்ணுறாங்க? எந்த அமைப்பு போய் இதை போய் பார்க்குது? உலக வங்கியில் யார் கடன் வாங்குறது? இது என்ன சிஸ்டம்? எல்லாமே டோட்டலாகவே சிஸ்டமே வந்து தப்பு தான். வேர்ல்டு சிஸ்டமே 140 கோடி பேர் இருக்கான். நம்ம ஒரு பென்சில் உருவாக்கணும்னா, தயார் பண்ணோம்னா 140 கோடி பென்சில் நம்ம உருவாக்கலாம். அவன் உருவாக்கினா 33 பென்சில் தான், 33 கோடி பென்சில் தான் உருவாக்க முடியும். உற்பத்தி யார்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும்? விளைச்சல் யார்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும்? எல்லாம் நம்மள்கிட்ட தான் ஜாஸ்தியாக இருக்கும். எந்தெந்த நாடு உழைக்கிறானோ அவன்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும். இவன் தான் வந்து டாலர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டாலரில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. சில நாட்டில் வந்து நம்ம நாட்டிலலாம் 88 ரூபா கொடுத்தா அவன் $1 இருக்கும். சில இதில் போய் பார்த்தீங்கன்னு வைங்களா, அவன் டாலரோட வேல்யூ கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில நாட்டோட கரன்சியில் அந்த சில கரன்சிலாம் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா இவனோட டாலரோட இது கம்மியாக இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அதோடைய டெக்னிக்கலாக இதை அவங்க கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வச்சுருப்பாங்க. அடுத்து யூரோவும் யாரோட இதுன்னு பார்க்குறீங்க? யூரோவும் இவங்களோட படைப்பு தான். பவுண்டு இவங்களோட படைப்பு தான். எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். இது வந்து ஒரு பெரிய ஒரு மாய உலகம். அடுத்து இந்த இது பார்த்தீங்களா, ஏன்னா வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஃபுல்லாக கிராப் பூரா அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லா இந்த ஷேர் மார்க்கெட் அதில் ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. தங்கத்தோட விலையை வந்து ஃபிசிக்கல் கோல்டை வச்சு நிர்ணயம் பண்ணுறாங்களா இல்லை ஷேர் மார்க்கெட் கோல்டை வச்சு நிர்ணயம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் கமாடிட்டி மார்க்கெட்டை வச்சு தான் தங்கத்தோட விலை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து என்ன ஆகுதுன்னா நிர்ணயம் ஆகுது. ஃபிசிக்கல் கோல்டை வச்சு நிர்ணயம் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? அது கிடையாது. இப்போ இந்த மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் வந்து ஒரே நாளில் $450 கீழே விழுந்துச்சு. ஒரு இன்னைக்கு வரைக்கும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து ஷேர் மார்க்கெட்டில் எல்லாருமே வந்து நல்லா கவனிச்சிங்க, ஒரு பெரிய விஷயம் இருக்குது ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே. எல்லாருமே இப்போ ஃபிசிக்கல் கோல்டை எல்லோரும் பை பண்ணாங்கன்னா ரேட்டு வந்து விலை கூடும். இது ஒரிஜினாலிட்டி. ஷேர் மார்க்கெட்டில் கோல்டே இல்லை. இப்போ ஃபிசிக்கலில் மட்டும்தான் கோல்டு இருக்குன்னா அதிகமாக பை பண்ணால் கோல்டு என்ன ஆகும்னா விலை தாறுமாறாக ஏறும். இப்போ ரெண்டுலேயுமே கோல்டு இருக்குது. ஆனால் எதை வச்சு நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா இந்த இதை வச்சு தான் நிர்ணயம் பண்ணுறாங்க. ஷேர் மார்க்கெட் வச்சு தான் நிர்ணயம், கமாடிட்டி மார்க்கெட்டை வச்சு தான் நிர்ணயம் பண்ணுறாங்க.
இந்த கமாடிட்டி மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் மக்கள் பை செல் போட்டு விளாட்றத வச்சு தான் ப்ரைஸ் வந்து இதாகுது. இந்த கமாடிட்டி மார்க்கெட்டில் எல்லாரும் பை பண்ணாங்கன்னா, அதிக குவான்டிட்டி கொடுத்து பை பண்ணாங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே தான் போகும். அதிகமாக செல் பண்ணாங்கன்னா மார்க்கெட் மேலே போயிடும். அப்போ இந்த மார்க்கெட்டை ஆட்டி படைக்கிறது யார்? இந்த மார்க்கெட்டை ஆட்டி படைக்கிறவங்க வந்து அந்த உலகத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காங்க. இது யார்? இந்த இலும் நாட்டின்னு சொல்கிறாங்க, அவையவன் சொல்கிறாங்க, பிளாக் ராக் சொல்கிறாங்க, அப்புறம் இன்னும் நிறையா பேர் இருக்காது. இந்த இப்போ ஒருத்தன் சொல்லியிருக்காங்க தங்கம் விலை இங்கே போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எலான் மாஸ்க் பணக்காரர்னு சொல்கிறாங்க, திடீர்னு பார்த்தா அமேசான் ஓனர் பணக்காரர்னு சொல்கிறாங்க, உலக பணக்காரர், இப்படி எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் உலகத்தை கட்டுப்படுத்துகிறாங்கன்னா இவங்கெல்லாம் கிடையாது. உலகம் ஒரு பெரிய பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் தான் அவங்கெல்லாம் ஆதானி, அம்பானி, அடுத்து எலான் மாஸ்க்கு, இந்த இவர் அமேசான் ஓனர், அப்புறம் பல அந்த பண முதலைகள் ஃபுல்லாக அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் தான் இவங்கெல்லாம். இவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு, இவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்குலாம் பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. அவங்க தான் அந்த வேர்ல்டை கட்டுப்படுத்துகிறாங்க. இவங்க வந்து நாட்டுக்கு மேலே உள்ள ஆளுங்க நாட்டையும் கட்டுப்படுத்துவாங்க. ஒரு நாடை நாசமாக்கன்னு நினச்சா அதையும் ஆக்கி விட்ருவாங்க. நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் அமெரிக்கான்னு பண்ணுறோம். அந்த அமெரிக்காவில் அவர் பேர் என்னது, ட்ரம்ப் இருப்பார். அவர் ட்ரம்புக்கு மேலே எல்லாருமே இந்த உலகத்தை வந்து நல்லா வழி நடத்துவோம், எல்லாருமே அப்படி தான் போவாங்க. ஆனால் இது எங்கே போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அவ்வளோவுமே வந்து டீடாலரேஷனில் போய் முடிஞ்சிடும். இல்லைன்னா ட்ரம்ப் என்ன செய்வார், என் பணத்தை பூரா சைனா இவங்கெல்லாம் அச்சடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு குண்டை போடுவார். இந்த மோடி பண்ணார் பாருங்க, 500 1000 செல்லாதுன்னு சொல்லி திடீர்னு அடி அடிச்சார் பாருங்க. அது மாதிரி திடீர்னு டாலர் ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்குது, டாலர் தாக்கு பிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ரம்ப் மாதிரி ஆள்லாம் திடீர்னு என்ன பண்ணிடுவாங்க, என் பணத்தை சைனா அச்சடிச்சிட்டேன், என் பணத்தை ரஷ்யா அச்சடிச்சிட்டா சொன்னால் அவ்வளோதான் பெரிய ஒரு குலாப்ஸே நடக்கும். அப்போ டாலர் கையில் வச்சுருக்கவங்க பூரா என்ன ஆகி போயிடும், கெதி கலங்கிடுவான். அப்புறம் டிஜிட்டலாக மாற்றுவாங்க, இந்த மாதிரி செய்வாங்க, ஏதாச்சும் நடக்குன்னு வைங்களேன். அதாவது இந்த தங்கத்தோட விலை வந்து கூடிக்கிட்டே இருக்கிறது காரணம் வந்து எல்லா வேர்ல்டில் உள்ள எல்லா நாடுமே வந்து என்ன பண்ணிருச்சுன்னா முழிச்சிருச்சு. அதனால் டாலரை கொடுத்துட்டு தங்கத்தை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இதில் மற்ற நாட்டுடைய பணமும் அடி வாங்கிட்டு தான் இருக்குது. அது அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத ஒவ்வொரு தலைவர்களும் யோசிக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். டாலரை வச்சு நிர்ணயம் பண்ணுற இது வந்து இருக்கக்கூடாது. அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு வரேன். இப்போ நாங்கள் துபாய் போயிருந்தோம். ஒரு இட்லி 240 ரூபா, 4 இட்லி சாப்பிட்டா 1000 ரூபா. அதே இட்லி இங்கே 4 இட்லி சாப்பிட்டோம்னா 20 ரூபா. நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கு, 1000 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. இது மாதிரி அமெரிக்காவில் போனால் அங்கே எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்குன்னு தெரியல. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, பொருளாதாரங்கிறது எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒன் வேர்ல்டு ஒன் கரன்சியாக இருக்கும். ஒன் வேர்ல்டு ஒன் கரன்சி. ஏன்ட்ட 1 ரூபா இருக்கா, அவன்கிட்ட 1 ரூபா இருக்கா, இவன்கிட்ட 1 ரூபா, சைனாவில் 1 ரூபா இருக்கா, அமெரிக்காவில் 1 ரூபா இருக்கா, ரஷ்யாவில் 1 ரூபா இருக்கா, எல்லா 1 ரூபாவும் ஒரே 1 ரூபாவாக இருக்கணும். அந்த 1 ரூபாய்க்கு மதிப்பு ஒன்றா தான் இருக்கணும். அப்போ எதில் கொண்டு வர முடியும்? தங்கத்தில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். நம்ம இது 1 கிராம்னா அங்கேயும் 1 கிராம் தான், அங்கேயும் 1 கிராம். தங்கம் மட்டும் பாருங்கள், கமாடிட்டியாக பார்த்தா ஒரே கிராம் தான். இப்போ நம்ம இங்கே வந்து 1 கிராம் கொடுத்துட்டு 10 மூடை அரிசி வாங்குறோம்னு வைங்களேன், அமெரிக்காவில் போய் அதே ஒரு கிராம் கொடுத்துட்டு அதே 10 மூடை அரிசி கிடைக்கும்னா கிடைக்காது. அங்கே பார்த்தீங்கன்னா நீ 1 மூடை இல்லை 2 மூடை தான் வாங்க முடியும். அப்போ என்ன பண்ணுறாங்க, பொருளாதாரத்தை சுரண்டுறாங்க. எப்போ வந்து ஈவனாக இருக்கோ அப்போ தான் வந்து இந்த பொருளாதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா பேரும் உழைக்கிறவனுக்கு மதிப்பு கிடைக்கும். இப்போ வந்து சுரண்டுறவனுக்கு தான் மதிப்பு. இப்போ சைனா என்ன பண்ணாங்கன்னா, இந்த விநாயகர் கதை முருகன் கதை தான். விநாயகர் வந்து அப்பா அம்மாவை சுற்றி வந்து டபக்குன்னு ஞானப்பழத்தை பெற்று போயிடுவார். இவங்க டாலரை அச்சடிச்சுட்டு விநாயகர் மாதிரி டப்புன்னு ஞானப்பழத்தை எடுத்துருவாங்க. முருகன் போய் உலகத்தையே சுற்றி வரணும். அப்போ சைனா என்ன வந்துச்சு, அவங்களோட பொருளை ஃபுல்லாக வணிகம் வேர்ல்டு ஃபுல்லாக அனுப்பி டாலர் ஃபுல்லாக பேக்கப் ஆயிடுச்சு. டாலர் ஃபுல்லாக உள்ளே குமிஞ்சிருச்சு சைனாவில். இந்த டாலர் திருப்பி யார்கிட்ட போனோம், டாலர் வந்து எங்கே போகணும், டாலர் வந்து அமெரிக்காவுக்கு போகணும் பழையபடி. அங்கே போனால் பாண்டு தான் எழுதி தர்றான். பாண்டு எழுதி தரும்போது அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுறான்னா, பாண்டு எழுதி தரான். 10 லட்சம் டாலர் உங்களிடம் பெற்றுக்கொள்ளப்பட்டது, இவ்வளோ பெற்றுக்கொள்ளப்பட்டது, வெறும் பாண்ட் எழுதி இந்த புறோ நோட் எழுதி கொடுப்போம்ல, அது மாதிரி கடன் பத்திரம் எழுதி தந்தான். இவன்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த கடன் பத்திரம் மேலே அவன் நம்பிக்கை இல்லை. அவன் என்ன பண்ணுறான்னா, பாகிஸ்தானில் போய் ஒரு இதை வாங்குறது, ஸ்ரீலங்காவில் போய் ஒரு போர்ட்டை வாங்குறது, ரியல் எஸ்டேட் அந்த பாண்டை கொடுத்துட்டு அந்தந்த நாட்டில் என்னென்ன இருக்கோ அதை ஃபுல்லாக வாங்க ஆரம்பிச்சிடறான் சைனாக்காரன். இது எப்படா நீ வாங்க போகிற வைக்க போகிறான்னு சொல்லி தான் அந்த கொரோனா போர் அக்க போகிற உருவாக்கி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் அந்த கொரோனா போர் வந்து லாக் ஆனது. நான் இது வந்து கொரோனா லாக் ஆகும்னு சொல்லி 2017 2020 ஒரு பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லி சொன்னது போய் கொரோனா லாக். அந்த கொரோனா வந்ததே
இவங்க உள்ள பயோவார் தான் இது. அந்த மாதிரி முடிச்சு வச்சுக்கோங்களேன். இப்போ முடிவு இந்த தங்கத்தோட விஷயம் எங்கே போய் நிற்கும்னா, ராக்கெட் வேகத்தில் மேலே ஏறிக்கிட்டே தான் இருக்கும் இல்லையே, தங்கத்தோட விலை இறங்காது. 2017 நான் பேசியிருக்கேன், நல்லா கவனிச்சிக்கோங்க. தங்கத்தோட விலை என்ன ஆகாது, இறங்காது. எல்லா நாடுமே டாலரை குப்பை மாதிரி. இப்போ பாருங்களேன், ஒரே ஒரு விஷயம், டாலரை ஃபுல்லாக அமெரிக்காக்காரன்ட்ட கொடுத்துட்டு அவன்கிட்ட உள்ள தங்கத்தை வாங்கினா அவன் ஓட்டாண்டியாக போவான். இவங்க என்ன பண்ணுவாங்க, டாலரை கொண்டு போய் துபாயில் கொடுப்பாங்க, அங்கே உள்ள தங்கத்தை வாங்குவாங்க. டாலர் கொண்டு போய் தைவானில் கொடுப்பாங்க, அங்கே உள்ள தங்கத்தை வாங்குவாங்க. எவன் டாலரை சேமித்து வச்சுருக்கானா, மூட்டையாக சேமித்து வச்சுருக்கேன், கடைசியில் என்ன ஆகி போவான். டாலர் கொடுத்துட்டு தங்கம் தான் இல்லை, என்னென்ன பொருள் இருக்கோ அவ்வளோத்தையும் அள்ளிடுவாங்க. இந்த டாலரை வாங்கி வாங்கி குமிச்சு வைக்கிறவன் கதை என்ன தெரியுமா, ஒரு கட்டத்தில் ஏதாச்சும் டாலரை பற்றி டீடாலரைசேஷன் இல்லை டாலர் பிரிண்ட் பண்ணிட்டாங்க ஏதாச்சும் ஒன்று சொன்னால், எவ்வளோ பேர் டாலரை கையிருப்பாக வச்சுருக்கானோ அவ்வளோ பேர் போண்டி தான் எழுதி வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் அவன் பூரா பிச்சைக்காரன் தான், ஏமாந்துவான். ஆனால் அமெரிக்கா அதில் தப்பிச்சிடுவான். ஏன்னா அவன் தெரியும்ல, கல்ல அவன் தானே, நாட்டில் அவ்வளோத்தையும் நம்ம தான் பரப்பி விட்ருக்கோம், டாலர் ஃபுல்லாக பரப்பி விட்ருக்கோம். அதனால் அவன் டாலர் திருப்பி என்ன பண்ண மாட்டான். அவன் 1971 வியட்நாம் போர்லேயும் சொல்லிட்டான், டெம்பரவரிலி வந்து இதை கொடுத்தா தங்கம் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தான். டெம்பரவரி இது நாங்கள் நிப்பாட்டியிருக்கோம்னு சொல்லி அந்த தங்கத்துக்கு என்ன பண்ணிவிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ அவன் டாலர் ஃபுல்லாக வாங்கிட்டு அதுக்கு பதிலாக தங்கத்தை கொடுப்பானா, அவன் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான். ஏன்னா கல்லை ஏமாந்து போக மாட்டான். எல்லா நாடும் முடிச்சு நம்ம மட்டும் தப்பிச்சிடணும்டான்னு சொல்லிட்டு அடுத்த நாட்டு மேலே சுமையை அமுத்தி அங்கே போய் அந்த பொருளாதாரத்தை டாலர் கொடுத்து வாங்கினா, அப்போ எஞ்சி இருக்க வெளியில் அமெரிக்கா டாலர் நம்பி இருக்கவன் பூரா ஏமாந்து போவான். கடைசியாக அமெரிக்காக்காரன் ஏமாற மாட்டான். நல்லா கவனிச்சிங்க. டாலருக்கு எனக்கு சம்மந்தம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, என்னத்தையாவது பண்ணிட்டு போயிடுவாங்க. கடைசியாக என் டாலரை சைனா அச்சடிச்சிருச்சுன்னு சொல்லிடுவாங்க. என்னமாவது ஒன்று சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, டாலர் வச்சுருக்க நாடு பூரா அங்கே வந்துடும். பார்த்தா அவன் ஃபுல்லாக உண்மையான ஆளாக இருப்பான். டாலர் வச்சுருக்கேன், டாலரை தூக்கி எறிஞ்சவன் பூரா தப்பிச்சிடுவான். அப்போ அமெரிக்கா கீழே விழுமா, அப்பையும் கீழே விழாது. ஏன்னா அவன் அதுக்கு பொறுப்பாளி ஆக மாட்டான்ல, அந்த டாலருக்கு பொறுப்பாளி ஆனால் மட்டும்தான் கீழே விழுவான். இருக்கிற 199 நாடும் உன் டாலர் வேணாண்டா, உன் டாலரை அவன்கிட்டே கொடுத்துட்டு அவன்கிட்ட உள்ள பொருளை பூரா அள்ளிட்டு வந்தாங்கன்னு வைங்க, அப்போ அமெரிக்கா செரட்டை தான், தேங்காய் ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி செய்கிறதுக்கு துணிவு அவனுக்கு அது இருக்கா? அது உலகத் தலைவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இதை பேசணும், வெளிப்படையாக பேசணும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க. வெளிப்படையாக பேசி டாலர் எல்லோரும் தம் பண்ணுங்கடா, இது என்ன பண்ணுங்க அங்கே இது ஒன்று. ஆனால் அப்படி பார்த்தா சென்ட்ரல் என்ன சொல்லுவாங்க, ரிசர்வ் கரன்சின்னு ஒன்று வேணும்னு சொல்லுவாங்க. அந்த கரன்சி எவனும் முன் வர மாட்டான். இந்தியாக்காரன் முன் வருவானா, என் கரன்சியை ரிசர்வ் பண்ணிக்கன்னு சொல்லுவானா, இல்லை ஏதாவது ஒரு கரன்சி வருமானு பார்த்தீங்கன்னா எந்த கரன்சி வர முடியாது. ஒரு வகையில் உண்மையிலே அமெரிக்காக்காரன் தைரியமாக அந்த வேலையை செஞ்சுருக்கான். அந்த நாட்டில் பிரச்சனை வரக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது. அவன் நல்லது தான் செஞ்சுருக்கான். செஞ்ச நல்லது என்ன ஆயிடுச்சுன்னா, அவனோட பணங்கள்லாம் விரயமாகும் போது, மிலிட்ரி செலவுகள் நிறையா பண்ணும்போது, பஞ்சாயத்து பண்ணும்போதெல்லாம் அவன் கல்லாட்டை விளையாட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டான். அவ்வளோதான். கல்லாட்டை விளையாடுறான்னு நான் சொல்ல மாட்டேன். கல்லாட்டை இப்போ நம்மளே இருக்கான், ஒரு 2 பேர் சண்டை போடுறாங்க, பக்கத்து வீட்டில் பிரச்சனை, அங்கே பிரச்சனை, ஒரு 10 வீட்டு பிரச்சனையை நம்ம போய் தலையிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 வீட்டு பிரச்சனையை நம்ம கடைசி வரைக்கும் தலையிட்டு இருக்கணும். கடைசியில் நம்ம படம் தான் விரயமாகிட்டே இருக்குங்க. நம்ம கடைசியில் என்ன பண்ண வேண்டியது வரும், எவனுக்கு நல்லவனாக இருக்க முடியாமல் போயிடும். அது மாதிரி தான் அமெரிக்கா. அவ்வளோ பேர் வீட்டு அவ்வளோ நாட்டு விஷயத்துலையும் தலையிட்டு அங்கேருந்து இங்கேருந்து அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரூல்லாம் வச்சுருப்பாங்க. கடைசியில் இன்றைக்கி அமெரிக்கா சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்குது. இதை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ புரியலைன்னு தெரில. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, இங்கே போனாங்களே சுந்தர் பிச்சை, அந்த பிச்சை, இந்த பிச்சைலாம் இங்கேருந்து ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து போனாங்க பாருங்க, அவங்க பூரா திருப்பி நாடு திரும்ப வேண்டியதுதான், வேறு வழி கிடையாது. நான் இப்போ உங்களுக்கு டாலருடைய கரெக்டான எக்ஸாம்பிளை சொல்லி முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். டாலரை பற்றி உங்களுக்கு இப்போ டாலரோட வேல்யூ ஏன் கூடுது குறையுது, டாலர் ஒரு ஃபேக் கரன்சி ஏன் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு நம்ம நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருந்த நண்பர்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும். டாலர் தங்கம் மார்க்கெட்டோடைய அசாதாரண சூழ்நிலை இவ்வளோதான். இப்போ அடுத்த ஒரு விஷயத்துக்கு வரேன், நம்ம தமிழ்நாட்டு விஷயத்துக்கு வரேன். இந்த விஜய் அரசியலுக்கு வந்தார், அவர் ரஜினிகாந்த் வந்தார், நாங்கள் போய் பார்த்தோம். அப்புறம் அவர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டோம். அதிலே அவர் பல இதில் பின்வாங்கினார். அவர் ரஜினிகாந்த் அண்ணன் அவர் பல சுச்சுவேஷன்லாம் யோசித்து பார்த்து ரசிகர்களுக்கெல்லாம் சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டார். விஜய் அரசியலுக்கு வந்தார். சரி, நாங்களும் பார்த்தோம், யாராவது ஒரு ஆள் நாட்டுக்கு நல்லது செய்ய மாட்டாங்களா, ஏடிஎம்கே நல்லது செய்யாதா, டிஎம்கே நல்லது செய்யாதா, இந்த சாராயத்தை இதெல்லாம் நிப்பாட்டாதா, இப்போலாம் நாங்களும் இந்த பொன்ராஜன் எல்லாம் பார்த்தா அவர்லாம் பாவம் வேலையை விட்டுட்டு வந்தார். அவர்லாம் நிறைய அவர்கிட்டலாம் ஆலோசனைகள் இருக்குது. இது மாதிரி ஏதாவது ஒரு அரசியல்வாதி இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது செய்ய மாட்டாங்களா அப்படின்னா வேர்ல்டு அரசியல் முதல் தெரியணும். அவர் விஜய் வந்தார். வந்தோடனே என்ன சொல்கிறாரு, டிஎம்கே எனக்கு கொள்கை என்னன்னு சொல்கிறாரு, அரசியல் எதிரி, பிஜேபி எனக்கு கொள்கை எதிரி. இவர்கிட்ட விஜய்கிட்ட என்ன கொள்கை இருந்துன்னு சொன்னார், இல்லை எவ்வளோ காலம் இவர் அரசியல் இருந்தார், டிஎம்கே அரசியல் எதிரின்னு சொல்கிறதுக்கு. அடுத்து இந்த பாண்டே சொல்கிறார். பாண்டே சொல்கிறதுலாம் என்னால் ஏற்றுக்கிற முடியல. மிஸ்டர் பாண்டே, உங்கள்கிட்ட டைரெக்டாகவே கேட்குறேன், விஜய் எந்த ரூபத்தில் முந்தினார்,
பாண்டே நீங்கள் மேடை பேச்சுக்கெலாம் லட்சக்கணக்கில் காசு வாங்குறீங்க, அதுக்காண்டி விஜயகாந்தை வந்து விஜய் முந்திட்டாருங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. விஜயகாந்தோட ஸ்டைலே வேறு. அவர் எங்கே இருந்தார்? அம்மா இருக்கும்போதும் கலைஞர் இருக்கும்போதும் அந்த இதுக்குள்ளே வர்றாரு. அவரை போய் முந்திட்டார், விஜயகாந்தை முந்திட்டாருன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. விஜயகாந்த் வந்து தரையிலே ஹீரோ, திரையிலே ஹீரோ. அவருடைய ரேஞ்சே வேறு. அந்த அவருடைய விஜயகாந்தோடைய ரேஞ்சே. விஜய் வந்து ஜெயிக்கலாம், ஜெயிக்க முடியாதுன்னு இல்லை. செஸ் விளாட்றோம். செஸ் விளாடும்போது எந்த ஆட்டத்தில் எந்த நபர் தவறாக ஆடினாலுமே ஜெயிக்க முடியும். விஜய் வந்து இந்த புஷி ஆனந்துக்கு ஃபோன் பண்ணோம், இந்த மாதிரி பார்க்கணுங்க, விஜயை பார்த்து பேசணும்னு சொல்லி புஷி ஆனந்துகிட்ட ஃபோன் பண்ணோம். அவர் ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஃபோன் பண்ணோம். ஆதவ அர்ஜுனா பிஏ விட்டு எடுக்க விட்டுட்டு பேசாமல் இருந்துக்கிட்டார். புஷி ஆனந்து எடுத்து நீங்கள் வீட்டுக்கு வாங்கினே, பனையூருக்கு வாங்க, இல்லைனா வீட்டுக்கு வாங்கினே பேசுவோம்னு சொன்னார், இந்த பிரச்சனைலாம் வர்றதுக்கு முன்னாடி. அப்போ என்னுடைய ஆலோசனையை நான் புஷி ஆனந்துகிட்ட சொன்னேன். இந்த மாதிரி வந்து அரசியலில் வந்து எல்லாரும் எதிர்த்துக்கிட்டு எதுவும் செய்ய முடியாது, நீங்கள் கடைசியில் கெட்ட பேர் ஆயிடுறாங்க, அவர் பாட்டில் திரையில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறவரை கொண்டு வந்து கஷ்டப்பட விட்டுறாதீங்கன்னு சொன்னேன். விட்ட பிறகு தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை. நான் வந்து மதுரை டைமிங் ஆனந்த், அவர் புஷி ஆனந்த், நல்லா ஒரு மேட்சாக இருந்தால் சரி பேசுவோம் சொன்னால் வர சொன்னார். கடைசியில் பார்த்தா திருப்பி ஃபோனே எடுக்கலை. விஜய், உங்களுக்கு நான் நேரடியாக என்னுடைய ஒரு அரசியல் சாதுரியத்தை நான் சொல்கிறேன். நானும் வந்து ஒரு பக்கா பேக்ரவுண்டு அரசியல் ஃபேமிலியிலேருந்து வந்தவன் தான். எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா எல்லாருமே அரசியல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான். அரசியலை நீங்கள் மாற்றி அமைக்கன்னு நினச்சிங்கன்னா விஜய், பிஜேபிகிட்ட சண்டை போட்டாலும் சரி, டிஎம்கேட்ட சண்டை போட்டாலும் முடியாது. ஏன்னா உங்களுக்கு மேலே பெரியாள் விஜயகாந்த், ரஜினிகாந்தனெல்லாம் அவங்களே வந்து திணற அளவுக்கு தான் இருக்குது அரசியல் ஃபீல்டு. அரசியலுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஏடிஎம்கே டிஎம்கேலாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு கட்டத்தை, ஒரு கோட்டையை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஏடிஎம்கே வேணால் இன்றைக்கி உடஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்லலாம், டிஎம்கே அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ நீங்கள் ஓட்டு வங்கின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க விஜய், டிஎம்கேக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது, ஏடிஎம்கேக்குன்னு ஒன்று இருக்குது, அவர் சீமானுக்குன்னு ஒன்று இருக்குது, திருமாவளவனுக்கு ஒன்று இருக்குது, அவர் அன்புமணி அண்ணனுக்கு ஒன்று இருக்குது. இப்படி எல்லாருமே வந்து ஓட்டு வங்கி வச்சுருக்காங்க. இந்த ஓட்டு வங்கிலாம் உடனே உங்கள்கிட்ட வந்துருமா? இது என்ன படமா? அதனால் நீங்கள் டிஎம்கே அரசியல் எதிரின்னு சொன்னதுலேருந்து நீங்கள் பின்வாங்கணும். பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொன்னதுலேருந்து பின்வாங்கிட்டு நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னா, உண்மையிலே நீங்கள் அரசியலில் மக்களுக்கு நல்லது செய்ய நினச்சிங்கன்னா, எல்லா வெளியில் என்ன சொல்கிறாங்க, உதயநிதிக்கும் இவர் விஜய்க்கும் பிரச்சனை, அதனால தான் விஜய் அரசியலுக்குள்ளே வந்தாருன்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்படும்போது மக்கள் எல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க. விஜய் கூட்டம் கூட உங்களை நோக்கி, அந்த கூட்டத்தில் உள்ள ஓட்டு போடுவானான்னு கேட்டால் கண்டிப்பாக போடுவான். 100க்கு 100 உங்களை பார்க்க வர்ற கூட்டத்துக்கு கூட மதுரையில் வந்த கூட்டம் சரி, உங்களை பார்க்க எத்தனை கூட்டம் வருதோ அத்தனை கூட்டத்தில் உள்ளவனும் ஓட்டு போடுவான். ஆனால் அந்த ஓட்டு போடும் நபர்களால் மட்டும் நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது. ஏடிஎம்கேல கொஞ்சம் பேர் மாற்றி போட நினைப்பான், டிஎம்கேல கொஞ்சம் பேர் மாற்றி போட நினைப்பான், பல கட்சிகளில் உள்ளவே மாற்றி போட நினைப்பான். அடுத்து வேடிக்கை பார்க்குற எங்களை மாதிரி ஆளுங்க யாராவது ஒரு ஆள் நல்லா ஆள் வர மாட்டானான்னு சொல்லி மாற்றி போடன்னு நினைப்பான். இவங்க எல்லாரும் இந்த கூட்டம் இருக்குது பாருங்கள், வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்க கூட்டம், அந்த கூட்டம் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அது மாதிரி எம்ஜிஆர் வந்த பாதையில் நீங்கள் வர்றீங்கிறதுலாம் கிடையாது. அவர் எம்ஜிஆர் என்ன பண்ணார், அண்ணாவை முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு ஓட்டு வங்கியாக அப்படி முகத்தை மட்டும் காமிங்க அப்படின்னு சொன்னப்போ எம்ஜிஆர் வந்து முகத்தை மட்டும் காமிச்சு அண்ணாவை ஒரு இதுக்கு லெவலுக்கு கொண்டு போனார். அதுக்கு ஒரு கருவியாக இருந்தார் எம்ஜிஆர். அடுத்து அண்ணா இறந்த பிறகு கலைஞரை முதலமைச்சர் ஆகிறது நெடுஞ்செழியன் தான் ஆகணும். ஆனால் கலைஞரை முதலமைச்சர் ஆட்சி காமிச்சார். அப்புறம் கலைஞருக்கு இவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்பியூட் வந்து இவர் தனியாக வந்து நின்று அந்த பாதையில் முதலமைச்சர் ஆகிறது தான் எம்ஜிஆர். அப்போ அந்த எம்ஜிஆர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் முதலமைச்சர் ஆகிறது, எவ்வளோ இதை கடந்து வந்திருப்பார். நீங்கள் அந்த மாதிரி அரசியல் பாதையில் எதுவும் போனீங்களா? நீங்கள் அழகாக ஒன்று செஞ்சுருக்கலாம். பேசாமல் ஏடிஎம்கேல சேர்ந்துருந்தீங்கன்னா இருக்கிற எல்லா பேரும் உங்களை நோக்கி வந்திருப்பாங்க. ஏடிஎம்கே ஒன்று கூட்டி ஏடிஎம்கேல 2ஆம் கட்ட தலைவராக இருந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், ஏடிஎம்கே வழி நடத்தலாம். ஏன்னா ஏடிஎம்கே வந்து வேறு யார் சொத்தும் இல்லை, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது, திரையிலிருந்து வந்தவரால் உருவாக்கப்பட்ட சொத்து. அடுத்து திருப்பி திரையில் இருந்த அம்மா வந்தாங்க, அவங்க காப்பாற்றின சொத்து. திருப்பி நீங்களோ உங்களை மாதிரி ஒரு நடிகர் ரஜினிகாந்த் அண்ணன் வரலாம், ஏடிஎம்கேக்குள்ளே நீங்கள் வரலாம், யாருமே வரலாம். ஏன்னா இது ஒரு ஏடிஎம்கேல ஒரு திரையிலேருந்து வந்து உருவாக்குனவருடைய சொத்து தான் இது. அப்போ அந்த இதுக்குள்ளே நீங்கள் திரையில் உள்ளவங்க அசால்ட்டாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், எம்ஜிஆர் இருந்த காலத்துலேயும் அந்த அவங்க அப்பா அதுக்குள்ளே சேர்ந்துருக்கலாம், யாருனாலும் உள்ளே வந்து அந்த இதில் அந்த வழியிலே வந்து அந்த கட்சியில் ஒரு பெரிய ஆளை வந்து அதை நீங்கள் வழி நடத்தி அது மூலமாக கூட வந்திருக்கலாம். இப்போ தனியாக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னா, தனியாக வரீங்க ரைட், வாழ்த்துக்கள். தனியாக வரும்போது நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னா, எப்பா நீங்கள் என்ன சொல்லணும், நானும் அரசியலுக்கு வந்திருக்கேன்ப்பா, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி வந்திருக்கேன்ப்பா, நான் ஏடிஎம்கேயோடையும் சேர்ந்து வருவேன்ப்பா, டிஎம்கேயோட சேர்ந்து வருவேன்ப்பா, இல்லைனா பல கட்சிகள் இருக்குது, அடுத்து எந்த கட்சிகளோட எல்லா கட்சிகளையும் சேர்த்து கூட நான் வருவேன்ப்பா, ஆனால் மக்களுக்கு நல்லது செய்ய வருவேன்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வாண்டட் பர்சனாக தான் நீங்கள் அறிவிச்சிருக்கணும். அதுலேயே நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. வாண்டட் பர்சனாக நீங்கள் அறிவிச்சிருந்தீங்கன்னா
டிஎம்கேயும் உங்களை எதிர்பார்ப்பாங்க, ஏடிஎம்கேயும் உங்களை எதிர்பார்ப்பாங்க, எல்லா கட்சியுமே உங்களை எதிர்பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கேம் சேஞ்சர் இடத்துல இருக்கீங்க. எப்படி விஜயகாந்தன் இருந்தாரோ அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கீங்க. ஆனால் பகச்சிக்கிட்டு எல்லாத்தையும் பகச்சிக்கிட்டு செய்யணும்னா முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஒரு பொருள் வந்து எல்லாத்துக்கும் வாண்டடாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த பொருளோட மதிப்பு என்ன ஆகும்னா இன்னும் கிரேஸ் கூடும். இப்போ நீங்கள் டிஎம்கேயோட ஃபைட்டு, பிஜேபியோட ஃபைட்னா நீங்கள் மட்டுமா ஃபைட் பண்ணுவீங்க? பிஜேபியில் உள்ள தொண்டரும் உங்கள் தொண்டரும் சண்டை போடுவாங்க, டிஎம்கேயில் உள்ள தொண்டரும் உங்கள் தொண்டரும் சண்டை போடுவாங்க. இது நல்லதா விஜய்? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதனால் உங்கள் ஸ்டாண்ட் வந்து எப்படி படத்தில் எல்லாத்துலேயும் பாலிசியாக இருப்பீங்களோ அந்த மாதிரி பாலிசியாக இருந்து எனக்காண்டி இந்த டைமிங் ஆனதுக்காண்டி ஒன்று செய்யுங்க. எப்படி என் வீடியோவை நீங்கள் எப்படினாலும் கேட்க வாய்ப்பு இருக்கும். அப்போ செய்யுங்க. என்ன செய்யுங்கன்னா, பின்வாங்க. அரசியலில் செஸ்ஸில் வந்து ஒரு ராணியை தூக்கி முன்னாடி வச்சுட்டோம்னு வைங்களேன், அடிபடுதுன்னு சொல்லி முன்னாடியே போயெல்லாம் நம்ம நிப்பாட்ட முடியாது. சில நேரத்துக்கு பின்னாடி எடுக்கணும் நம்ம பவரை. ஒரு மாநாடு சென்னையில் இந்த இதில் போட்டிங்க, 2வது மாநாடு மதுரையில் போட்டிங்க, 3வது மாநாடு ஒன்று கோயம்புத்தூரில் போடுங்க. போட்டு 3வது மாநாடு தாராளமாக போடுங்க. அரசியலில் பின்வாங்காதீங்க, இறங்கியாச்சு. 3வது மாநாடு போட்டு இந்த தெருமுனை பிரச்சாரம் இதுக்கெல்லாம் போகாதீங்க. உங்களுக்கு கூட்டம் ஜாஸ்தியாக வருது. எந்த இடத்துல போட்டாலுமே இந்த மாதிரி ஒரு மாநாடு மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு எல்லாத்தையும் அங்கே வர வச்சு அங்கே எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்து சூப்பராக அனுப்பி வைங்க. மாநாட்டில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரல. இந்த மாதிரி போகும்போது கூட்டம் கூடும்போது உங்களுக்கு பிரச்சனை வருதில்ல. கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு போட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரியே கூட இவர் டைமிங் ஆனந்த், புஷி ஆனந்த் சொன்ன டைமிங் ஆனந்த்னு ஒருத்தர் சொன்னாருங்க. இந்த மாதிரி வீடியோவில் சொன்னார். நீங்கள் தான் சொல்கிறீங்களா அந்த புள்ள சொல்லிச்சு, இந்த ஏதோ ஒரு ஏரோ ட்ரம் எடுக்கும்போது அந்த புள்ள சொன்னது என் மனசில் பட்டுச்சுங்கிற மாதிரி என் வார்த்தையோட சொல்லுங்கள். அவர் சொன்னது என்னமோ ஒரு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. யாரோட சேர்ந்து வேணாலும் நான் ஆட்சி அமைக்க வருவேன். அதில் சொல்லுங்கள், பெட்டராக எனக்கு யார் சீட்டு நிறையா தர்றாங்க, பெட்டராக எனக்கு யார் கம்ஃபர்டபுளாக வர்றாங்களோ அவங்களோட சேர்ந்து நான் மக்களுக்கு நல்லது செய்ய வரேன்னு சொல்லி போங்க. நீங்கள் டிஎம்கேயோட சேர்ந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏடிஎம்கேயோட சேர்ந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, வேறு எல்லா கட்சிகளோட சேர்ந்து நீங்கள் இறங்கினாலும் அதுலேயும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தணும். யாரை பகச்சியுமே நீங்கள் என்ன பண்ண முடியாது, அரசியலில் வாய்ப்பு ஏற்படுத்திக்கொள்ள முடியாது. பகச்சா வீண் பிரச்சனைகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். படம் கிடையாது. படம்னா நேரம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இறங்கி அடித்து நொறுக்கியிருப்பீங்க. நிஜத்தில் பண்ண முடியுமா? முடியாது. நீங்கள் வருத்தப்பட்டு போட்ட வீடியோலாம் எங்களுக்குலாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் அரசியல் ஸ்டாண்டை வந்து துணிஞ்சு மாற்றி அமைங்க. அவர் புஷி ஆனந்த் வந்து எங்களெல்லாம் புஷி ஆனந்த், இந்த ஆதவர்ஜுனா அவங்கெல்லாம் வந்து எங்களை வந்து சந்திக்க விடலை. அதாவது அது போக விஜய், நீங்கள் வந்து எல்லாரோடைய பல பேர்கிட்ட நீங்கள் வந்து போய் இப்போ விஜயகாந்த்லாம் அரசியல் ஆரம்பிக்கும் போது ரஜினி அண்ணனை போய் பார்த்தாரு, எல்லாத்தையும் போய் பார்த்தார். எல்லோரும் உங்களையே அரசியல்வாதிகள் ஃபுல்லாக உங்களையே பார்க்க வருவாங்கன்னு நினைக்காதீங்க. சில பெரிய மூத்த அரசியல்வாதிலாம் நிறையா இருக்காங்க, ஒதுங்கி போயிருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் போய் நீங்கள் வாலண்டரியாக போய் பாருங்கள். பார்த்து அந்த அரசியல் ஆலோசனை வாங்க. அவங்கள ஃபுல்லாக ஒரு ஒன்று சேருங்க. வெறும் ரசிகர்களை மட்டும் வச்சு இந்த ஆட்சியை பிடிக்கவும் முடியாது. பல சமூக ஆர்வலர் இருக்காங்க. இப்போ மதுரையில் சங்கரபாண்டியன் இருக்கார், செல்லூர் சங்கரபாண்டியன், இந்த மாதிரி சமூக ஆர்வலர் நிறையா இருக்காங்க. அவர் உதாரணம் சொல்கிறேன்னா, அவர் நிறையா வேலை நல்லா இதில் செல்லூர் கம்மாவில் இருந்து எல்லா வேலையும் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவர் இது மாதிரி ஊருக்கு பெரிய பெரிய அரசியலை மாற்றி அமைக்கணுங்கிற நிறையா ஆளுங்க இருக்காங்க. இந்த பொன்ராஜன் இருக்கார். அந்த மாதிரி ஆளுகளெல்லாம் நீங்கள் வந்து ஒன்று சேர்க்கணும். ஒன்று சேர்த்து நல்லா பாருங்கள். கெட்டவங்க ஃபுல்லாக ஒன்று சேர்ந்து நல்லவங்களை வீழ்த்தாட்டிடுவாங்க. ஆனால் நல்லவங்க யாராவது ஒன்று சேர்றீங்களா? இப்போ நீங்கள் வர்றீங்க, உங்களுக்கு ரஜினி அண்ணன் ஆதரவு கொடுக்கலாம்ல. தம்பி விஜய் வர்றாரு, விஜய் வாழ்த்துறேன் அப்படி இப்படி சொல்லலாம்ல. அவர் சொல்லலாம். இப்படியே இருக்குது. அவர் கமலஹாசனை வந்தார், டார்ச் உடைச்சார், டிவியை உடைச்சார். கடைசியில் பார்த்தா அவர் ஏதோ ஒரு கணக்கில் போய்கிட்டு இருக்காரு. எதுக்காண்டி அரசியலுக்கு யார் வர்றா என்னங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அதனால் மக்கள் வந்து குழம்பிடுவாங்க எல்லாருமே. அதனால் நீங்கள் அரசியல் ஸ்டாண்ட் வந்து மாற்றி அமைச்சா உங்களோட எதிர்காலம் அரசியலில் பிரகாசிக்கும். எல்லாரோட சேர்ந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் ஒரு சின்ன மாநாடு நடத்தி இந்த உணவுப் பொருள் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு பேகு, டிவிக்கே பேகு, இந்த காலேஜ் பேக் இருக்குது பார்த்தீங்களா, காலேஜ் பேக், இந்த பேக் போட்டு போகிறாங்கல்ல. உங்கள் மதுரை மாநாட்டில் வந்து நிறைய பேர் பேக்குள்ளே பொட்டலை சாப்பாடு பொட்டனை வச்சு தண்ணி வச்சு எல்லாம் வச்சு அந்த பேக்கோடு வந்தாங்க. வந்து அவங்களும் அந்த பேக்கில் உள்ள சாப்பாடை சாப்பிட்டாங்க, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்தாங்க. அது நல்ல ஒரு உதாரணமாக இருந்துச்சு. ஒரு சில பேர் அந்த இதை நாங்கள் அந்த வீடியோ கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. இதே இது டிவிக்கேன்னு போட்டு உங்கள் படத்தை போட்டு ஒரு பேக் போடுங்க. ஒரு பேக் போட்டு அந்த பேக்கில் வர்ற ரசிகர்கள் உங்களை பார்க்க அந்த மாநாடுக்கு வர எல்லாருமே அந்த பேக்கை கொண்டு வரணும்னு சொல்லுங்கள். அதுவே அந்த பேக்கை ஒவ்வொருத்தனும் கொண்டு வரும்போது அதுவே உங்களுக்கு விளம்பரமாகி போயிடும். பேக்கு ஃபுல்லாக எல்லா மார்க்கெட்டில் விற்கணும். பேக் போட்டிருக்கேன் பூரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரண விளம்பரம் ஆயிரும். எல்லா பேரும் உணவு கொண்டு வருவான். ஒருத்தன் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. ஒரு லாரியில் கொண்டு வந்து தண்ணியை பூரா தூக்கி போட முடியாது கூட்டத்தில். எல்லா பேருமே உணவு பொட்டலம், இது அது என்ன தண்ணி பாட்டில், எல்லா பிஸ்கட் பாக்கெட் இதோடு வர்றாங்கன்னு வைங்களேன். யாராவது அங்கிட்டு போய் வாண்டரிங் பண்ணுவாங்களா, அங்கிட்டு போவாங்களா, உணவுக்காண்டி போய் அங்கங்கே அலைவாங்களா? எல்லோரும் கொண்டு வரட்டும். அது மாதிரி கொண்டு வந்து ஒரு பேக்கை கொடுத்து அவங்களோட எல்லா இதையும் கொண்டு வந்து
இன்னும் ரசிகர்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் நீங்கள் எல்லாம் செஞ்சால் தான் எல்லாமே இது பண்ண முடியும். அரசியல்னால் நீங்கள் வந்து இன்னொரு ஸ்டாண்டு படம் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கவே இருக்காதீங்க. படத்தை எடுங்க. இனிமேல் 200 கோடி வருதா, அந்த கட்சியில் ரசிகர்கள் வேலை பார்க்குறாங்களே, எத்தனை பேர் போஸ்ட் ஒட்டி, எத்தனை பேர் வந்து அது என்னது கட் அவுட் வச்சு வச்சுருப்பாங்க. ரசிகரில் கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவ்வளோ பேருக்கு படத்தை நடிங்க. 200 கோடி என்னுடைய ரசிகர்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த 200 கோடி வர்றதை அவ்வளோத்தையும் மக்கள் ரசிகர்கள் கொடுங்க, உழைக்கிறவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் சுயமாக சம்பாதிக்கிற காசு கொடுங்க. அடுத்து எல்லோரும் இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு செலவுன்னா கட்சி செலவுன்னு முடிச்சுவாங்க பெரிய பெரிய கட்சிலாம். நீங்கள் இப்போ இந்த விற்கிற வண்டியில் அந்த என்னது இந்த சென்னையில் ஒரு மாநாடு போட்டிங்க, அந்த சென்னை பக்கத்தில் உள்ள ஒரு இதில். அடுத்து இந்த இங்கே மதுரையில் மாநாடு போட்டிங்க. இந்த செலவு வந்து என்னுடைய கேள்வி, விஜய் நீங்கள் தனிப்பட்ட செலவு பண்ணீங்களா, இல்லை உங்கள் கட்சியில் உள்ள எல்லாரும் கொடுத்த நிதியில் பண்ணீங்களா, இல்லை பெரிய பெரிய தொழிலதிபர் யாரும் கொடுத்து இந்த இது பண்ணீங்களா? இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, உங்கள் கட்சியில் உள்ள பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து வெளியே வரணும். வெளியே வந்து எங்கள் கட்சியில் இந்த மாதிரி மாநாடு நடத்தினோம், இதுக்கு இப்படி செலவழிச்சோங்கிறதுலாம் நீங்கள் வெளியே வரணும். வெளியே வந்தால் ஓப்பன் பாலிடிக்ஸ் மட்டும்தான் இனிமேல் எடுபடும். ரெண்டாவது, நீங்கள் நிறையா விஷயம் டெய்லி மக்களுக்கு யூடியூப்லேயே பேசலாம். ஒரு சேனல், உங்கள் சேனல் வச்சு உங்களோட கருத்து தானே போய் சேரணும். நேரில் போய் நிற்கிறது வந்துங்கிறது வேறு. உங்களோட கருத்து போய் சேர்றதுக்கு டெய்லி அரசியல் விஷயங்கள் வந்து எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்துக்கு நீங்கள் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கலாம். மக்கள்கிட்ட நீங்கள் யூடியூப் எல்லா பேருமே பார்க்குறான், யூடியூப் அது இதுன்னு பார்க்குறான். அந்த மாதிரி நீங்கள் பேசினா டெய்லி உங்களோட பேச்சை டெய்லி தான் விஜய் நீங்கள் பேசணும் அவசியம் இல்லை. அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் போது, சுச்சுவேஷன் ஏற்படும் போது அதுக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணிகிட்டே வரலாம். அதை எல்லாரும் யூடியூப்பில் உங்கள் கருத்துக்களை கேட்டு போகிறாங்க. வழி நடத்தணும், மக்களை வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல தலைவன் மேல் நமக்கு தேவை. அதனால் நீங்கள் வந்து டிஎம்கேயோட சண்டை போட்டுக்கிட்டு, பிஜேபியோட சண்டை போட்டுக்கிட்டு, எனக்கு அவன் எதிரி இவன் எதிரின்னு சொல்கிறதுலாம் அரசியலில் வந்து ஈடுபடாது. எல்லாரோடையும் சேர்ந்து எல்லா அரசியல் கட்சியுமே மக்களுக்கு நல்லது செய்ய தான் வந்திருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி நல்லது செய்ய தான் வர்றீங்க. யாரோட வேணாலும் சேர்ந்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்தால் தான் எல்லாருக்கும் வாண்டட் பேசினா இருந்தால் தான் உங்களுடைய இமேஜ் வந்து அரசியலில் டேமேஜ் ஆகாது. இவங்களை எடுத்தோம்னா அரசியலுக்குள்ளே நமக்கு ஒரு இடைஞ்சல் பண்ணுவாங்க, அது ஒன்று பண்ணுவாங்க, அப்படி இப்படி நடக்கும். அப்புறம் அது பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு அரசியலுங்கிறது ஏற்கனவே சாக்கடை தான். அந்த சாக்கடைக்குள்ளே நீந்துறது ரொம்ப கஷ்டமாகி போயிடும். அதனால் உங்கள் ஸ்டாண்டுகளை நீங்கள் வந்து மாற்றி அமைக்கணும். விஜய் அவர்களே, மாற்றி அமைக்காமல் நீங்கள் இந்த இதில் அரசியலில் நீங்கள் என்ன பண்ண முடியாது. படத்தில் ஜெயித்த மாதிரி அரசியலில் ஜெயிச்சிருன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் எம்ஜிஆர் வந்த வழிமுறைகள் எவ்வளோ நாள் அந்த கட்சியில் உழைச்சிருக்காரு எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். விஜயகாந்த் எவ்வளோ காலம் எவ்வளோ இதில் உழைச்சிருக்காருங்கிறது பாருங்கள். நடிகர் சங்கத்தெல்லாம் தூக்கி நிப்பாட்டியிருக்காரு. பல பேருடைய அவரோட விஜயகாந்த் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கமலஹாசனாக இருந்தாலும் சரி, அவர் ரஜினிகாந்தனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் விஜயகாந்த் வைக்கிற ப்ரோக்ராமுக்கு வந்தாங்க. அப்போ அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருந்திருக்கு. ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்குது. இப்போ உலகத்தில் என்ன நடக்குதுன்னா, தீய சக்திகள் பூரா ஒன்று சேர்ந்துட்டு ஜெயிச்சிட்றாங்க. நல்ல சக்திகள் ஒன்று சேர்றதுக்கு எல்லோரும் யோசிக்கிறீங்க. நல்ல சக்திகள் ஒன்று சேராமல் இந்த இதில் வந்து நல்ல அரசியல் கொண்டு போக முடியாது. ஸோ நீங்கள் தனித்து நிற்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து வாண்டட் பர்சன் ஆயிருங்க. யாரையும் வந்து எதிரியாக கருதாதீங்க இந்த அரசியலில். இப்போ திருப்பி ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி அமைங்க, பின்வாங்க ஒரு ஸ்டெப்பு. அடுத்து கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு வச்சு நான் டிஎம்கேயோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க வந்தாலும் வருவேன், இல்லை ஏடிஎம்கேயோடு சேர்ந்து வந்தாலும் வருவோம், இல்லை எந்த கட்சியோடு சேர்ந்து வந்தாலும் வருவோம். ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யணும், எல்லாரோடய சேர்ந்து செய்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் வாண்டட் பர்சன் ஆகுங்க, மாறுங்க, கொஞ்சம் ஒரு திசைகளை மாற்றுங்க. இல்லைன்னா உங்களை நம்பி உள்ள ரசிகர்கள் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மாநாடு நடக்குது. அந்த மாநாடுக்கு வந்துட்டு போனால் ஒவ்வொரு ரசிகர்கள் எவ்வளோ செலவழிச்சு வருவாங்க, எவ்வளோ பேர் எவ்வளோ செலவழிச்சு வருவாங்க யோசித்து பாருங்கள். அந்த செலவினங்கள்லாம் வந்து நல்ல விதத்தில் போய் பயன்படணும். வந்தோம் போய் செலவழித்தோம் பார்த்தோம் எல்லாத்துக்கும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதனால் அரசியல் ஸ்டாண்டை நீங்கள் மாற்றி அமைச்சா உங்களுடைய எதிர்கால பாதை, அரசியல் பாதை வந்து தொலைநோக்கு பாதையில், வெற்றி பாதையில் போகும். இல்லைன்னா அது கஷ்டம்தான். நான் கூட்டம் இருக்குது, இந்த கூட்டத்தை வச்சு அசைச்சிருவோம்னா அதெல்லாம் முடியாது. கூட்டம் வெளியில் பார்க்குற கூட்டங்கள் இருக்குது, ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் தான் வந்து பார்த்து என்ன பண்ணும், யாருக்கு போடலாம் என்ன போடலாம், அந்த மாற்றி போடுற ஓட்டு போடுற ஆளுங்க தான் ஆட்சியவே மாற்றி விட்டு போயிடும். அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து 1993 பிறந்த ஒரு நபர், இளைஞர். அவர் யார் பேர் இதெல்லாம் நான் இப்போ சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டில் அடுத்த சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடிய அவ்வளோ தகுதிகள் இருக்குது அவர்கிட்ட. அரசியல் வந்து உள்வாங்கியிருக்காரு. அவர் பேக்ரவுண்டு அரசியல் குடும்பத்திலேருந்து வந்தவர். அரசியலை உள்வாங்கியிருக்காரு, பொருளாதாரத்தை உள்வாங்கியிருக்காரு. 1993 வருஷத்தை மட்டும் சொல்கிறேன், யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கங்க. அந்த நபர் எதிர்காலத்தில் வந்து தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த நபராக எனக்கு இப்போயே கண்ணுக்கு தெரியுது. அந்த நபர் யாருங்கிறத என்னால் சொல்ல முடியாது, அது காலத்தின் கட்டாயம். அடுத்து வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க விஜய், இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது. அரசியலில் ஒதுங்கி போய் நிற்கிற பெரிய பெரிய ஜாம்பவான்களை போய் நேரடியாக போய் பாருங்கள், அவங்களோட ஆதரவு வாங்க. ரஜினி அண்ணனை போய் பாருங்கள்,
நீங்கள் வாலண்டரியாக போய் பார்க்கக்கூடிய ஆளுங்க நிறையா இருக்காங்க அரசியலில் உள்ளவங்க. அவங்கள ஃபுல்லாக போய் பாருங்கள். பார்க்கும்போது என்ன ஆகும், இப்போ சொல்லார் மோடியும் அந்த அந்த நாட்டு அதிபரும் சந்தித்தார்கள். அவர் என்ன மோடி என்ன பேசுவார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு பேசுவார். டீ நல்லா இருந்துச்சு, உங்கள் டீ நல்லா இருந்துச்சு அப்படி இப்படின்னு பேசுவார். அவ்வளோதான். பார்த்தா வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு ஆஹா மோடி ஏதோ பேசுகிறார். ரஷ்யா அது என்னது இஸ்ரேலுக்கு போனார் மோடியும் பார்த்தா வான்வழி பாதுகாப்பது இஸ்ரேல் அதிபரோட என்ன பேசிப்பார், விவசாயம் நல்லா இருக்குது, தண்ணி நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு பேசியிருப்பார். பார்த்தா அதுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய இது இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா பேரோடையும் போய் பேசும்போது தான் எல்லாமே நல்லா இருக்குது. பல பேர் பல ஆலோசனை சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஆதவ அர்ஜுனாவையும் அவர் புஷி ஆனந்தையும் தாண்டி எந்த ஆலோசனையுமே உங்களுக்கு வரமாட்டேங்குது. இவங்க 2 பேருமே கேட் மாதிரி நின்றுக்கிறாங்க. உங்களை சுற்றி இந்த 2 பேர் மட்டுமா, இன்னும் இருக்காங்க, பல பேர் இருக்காங்க அரசியலில் ஜாம்பவான்கள். உங்களை சுற்றி ஒரு 100 150 பேர் இந்த மாதிரி புஷி ஆனந்த் ஆதவ அர்ஜுனா மாதிரி 100 150 200 பேர் உங்களை சுற்றி உருவாக்கணும். அந்த 2 பேர் கண்டக்டில் நீங்கள் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு அது பயங்கரமான அரசியலில் மாற்றி அமைக்கக்கூடிய ஆளுக்கு நிறையா இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களை ஃபுல்லாக அவங்கள சுற்றி வர வைக்கணும். சும்மா 2 பேர் 3 பேர்லாம் வச்சுக்கிட்டுலாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதை கொஞ்சம் மாற்றி அமைங்க. ரிங்கை வந்து உங்களோட இன்னர் சர்க்கிள் ரிங்கை வந்து வலுவான ஆட்கள் வந்து உங்களை சுற்றி இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை உருவாக்கணும். 2026ங்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள பாஸ் ஆகிடும். அதிலலாம் நம்ம நின்று இது பண்ணலாம் முடியாது. இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன், படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. நடிக்க மாட்டேங்கிற பொருளை படத்தில் நடிங்க. அந்த காசு 200 கோடி 100 கோடி 300 கோடின்னு வர்றதை ரசிகர்கள் குடும்பத்துக்கு செலவு பண்ணுங்கள். உங்களோட ரசிகர் ஃபுல்லாக உங்களை வாழ்த்துவாங்க. அவங்களாம் சம்பாதிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நிறையா பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த பணம் போய் உதவட்டும். நீங்கள் நடிக்கலைன்னா அது என்ன 200-300 ரூபா வேஸ்ட்டாக போயிடும். நடித்து அந்த பணத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிறாதீங்க. அதை நடிக்காமல் போனால் வேஸ்ட்டாக போகுதுல, தண்ணி வேஸ்ட்டாக விடக்கூடாது. நடித்து அந்த காசு எடுத்து ரசிகர்கள் குடும்பம் கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுங்கள். எவ்வளவோ உதவி இருக்குது. அந்த பணத்தை ஒரு ட்ரஸ்ட் மாதிரி போட்டு அந்த பணத்து மூலமாக என் ரசிகருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோ பேர் உங்களை தூக்கி கொண்டாடுவான். ஸோ அரசியலில் இருந்து தான் நல்லது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அரசியலில் இருந்துக்கிட்டும் படத்தில் நடிச்சுக்கிட்டு நம்ம நல்லது மக்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அரசியலில் போய் எந்த கட்சியை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு உங்கள் நேரத்தையும் உங்களோட கட்சி தொண்டர்கள் உங்கள் ரசிகர்களோட நேரத்தையும் வீணாக்கிறாதீங்க விஜய். மற்ற யாரும் வந்து ஃபைட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இயற்கையிலே சாதுவானால், ஆனால் அரசியலில் வந்து ஒரு வேறு முகத்தை யாரோ உருவாக்கி விட்டாங்க. உங்களோட உண்மையான சாதுவான முகத்தோடு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாத்தையும் அனுசரித்து இன்றைக்கி அந்த இடத்துல கேம் சேஞ்சரான ஒரு இடத்துல நின்றுருப்பீங்க விஜய். இது என்னுடைய விஜய் அவர்களுக்கு என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். என்னுடைய விஷயங்களை விஜய் ரசிகர்கள் யாராவது பார்த்தா விஜய்க்கு இந்த வீடியோவை நீங்கள் கொண்டு வாங்க. விஜய் நீங்கள் அது போக டாலருடைய விஷயங்கள், தங்கத்தோட விஷயங்கள், வேறு நாட்டிலேருந்து வேறு மாநிலத்திலேருந்து எப்படி இந்த பொருளாதாரத்தை உள்ளே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும், இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். அதுபோக இங்கே உள்ள ஒவ்வொரு ஆளுக்கும் படிப்பு வந்து இலவசமாக கொடுக்கணும். ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து படிப்பு இலவசமாக இருக்கணும். மருத்துவ செலவு மருத்துவம் வந்து இலவசமாக இருக்கணும். படிப்பு கல்வியும் மருத்துவத்தை 2ஐயும் இலவசமாக தருவேங்கிற வாக்குறுதியை நீங்கள் கொடுங்க. படிப்படியாக அதை நிறைவேற்ற முடியும். அதுக்கு வந்து பல விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி இந்த டாஸ்மார்க்கை ஒரே ஷாட்டில் நிப்பாட்டுவேன்னு சொல்லுங்கள். டாஸ்மார்க்கை வச்சு எந்த வித பிரயோஜனமும் இல்லை. நல்லா கவனிச்சிக்கோங்க விஜய். இந்த முடியாததுங்கிறதெல்லாம் கிடையாது. 100க்கு 100 டாஸ்மார்க்கை வந்து நிப்பாட்டலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உள்ள இந்த டாஸ்மார்க்கில் போய் நிற்கிறது ஃபுல்லாக ஏழை பாலைகள் தான். டெய்லி 1000 ரூபா 2000 சம்பாதிக்கிற காசு கொண்டு போய் போடுறாங்க. அவங்களால வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு நினைக்கிறீங்களா? முன்னேறவே முடியாது. அவங்க பூரா அவங்க காசு கனவுகள் எல்லாமே டாஸ்மார்க்கோட தொலைஞ்சிருது. அப்புறம் அதில் வர்ற வியாதிகள் எல்லாத்தையும் கொண்டு போய் மருத்துவத்தில் போய் நிப்பாட்டுறாங்க. அந்த குடும்பமே முடிஞ்சு போகுது கதை. அதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. எங்கள் அப்பாவே என்ன சொல்கிறது, மனவேதனையில் தண்ணி அடிச்சுட்டு தன்னுடைய 48வது வயசில் வந்து குடிச்சிட்டு அந்த மாடியிலேருந்து விழுந்து இறந்தவர் தான் எங்கள் அப்பா. இதெல்லாம் வந்து என்னை மாதிரி எத்தனை பேர் இறந்துருப்பான் பெற்றவங்களை. அதுக்கப்புறம் போய் பார்த்தா அந்த இதே ஊசி போட அது என்ன ஊசி 4000 ஊசி ஒன்று போட்டு எல்லாம் போட்டு அந்த மனுஷனை அன்றைக்கே கொண்டு விட்டாங்க இந்த சாராயத்தை வச்சு. இது மாதிரி நிறையா குடும்பத்தில் நடந்திருக்கும். எல்லாருக்கும் அந்த வேதனைகள் இருக்கும். அதனால் விஜய், நீங்கள் அரசியல் ஸ்டாண்டு பேசணுன்னா என்னுடைய நம்பர், என்னைய நீங்கள் மதுரை டைமிங் ஆனதை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் வந்து பேசுகிறேன். இன்னும் நிறையா நீங்கள் அரசியல் ஸ்டாண்டை மாற்றி அமைச்சிங்கன்னா உங்களுடைய பாதைகள் தெளிவான நல்ல ரூட்டில் போக ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் எடுத்த ஸ்டாண்டு இதான், நான் டிஎம்கேயும் பாய்ச்சிட்டேன் பிஜேபியும் பாய்ச்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டெய்லி மன அழுத்தத்துக்கு ஆளாவீங்க. சுற்றி உள்ளவங்களாம் கொஞ்சம் நாளில் உங்களோட பவர் போனோன்னு போயிடுவாங்க. எல்லாருமே போயிடுவாங்க. பவர் இருக்கிற வரைக்கும் தான் விஜய் பவர். அது பேர் என்னது, அந்த மாஸ் எல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் கூட எல்லாமே இருக்குது. மாயை அந்த இது இல்லைன்னு வச்சுங்களேன், எல்லா கரிஷ்மா இல்லைன்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிடுவாங்க. அதனால் நீங்கள் எப்போயும் உங்கள் மாஸ், உங்கள் கரிஷ்மா, உங்களோட பொலிட்டிக்கல் பவர் எல்லாத்தையும் நீங்கள் தக்க வைக்கிறதுக்கு அரசியலில் இன்றைக்கி ஒதுங்கி நிற்பாங்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள். நீந்த முடியாமல் நிற்பாங்க. பல கட்சியில் இன்னும் நல்லா குறைச்சிங்க. எத்தனையோ கட்சியில் நல்லவங்க இருக்காங்க. பாலா கருப்பையாக இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களோட அவங்க படம், அந்த படம் ஏதோ ஒரு படம், நல்ல படம். பாலா கருப்பையா சர்க்கார் படத்தில் நடித்தார். அவர் மாதிரி ஒரு திறமையான அரசியல் கணிப்பாளர் யாருமே இருக்க முடியாது. அவர் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுமே அந்த ஷோவோடைய பத்திரிகையாளர் பேச்சிலலாம் அவர் பேச்சு போய் கேட்டு பாருங்கள். அவரோட அட்வைஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அவரெல்லாம் நீங்கள் பக்கத்தில் வச்சுருக்கலாம். இந்த மாதிரி
நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் லீடராக இருக்க முடியாது. இந்த மாதிரி அனுபவசாலி சொல்கிறது ஃபுல்லாக நீங்கள் வாங்கி அதை வரையறுத்து அதை பக்காவாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு லீடர், அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடிய லீடர் நீங்கள் ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வாய்ப்பு வந்து டெஃபினேஷனாக கிடையாது. அடுத்து ஒரு ராஜ்யத்தில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்கம், புலி, யானை. சிங்கம், புலி, யானை இந்த 3 பேர்த்துக்கு இடையில தான் இந்த பவர் பாலிடிக்ஸே இருக்கும். அது நாடாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு நான் வர்றேன். நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா வந்து சிங்கம், லண்டன் வந்து யானை, ரஷ்யா வந்து புலி. இந்த 3 பேர்த்துக்குள்ள தான் பவர் பாலிடிக்ஸ் இருக்கும். அடுத்து நம்ம இதில் ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆர்மி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் வந்து சிங்கம், ஸ்கெட்சு மேலே இருந்து போட்டாலும் தப்பாது. நேவி வந்து புலி, பதுங்கி அடிப்பாங்க நீர்மூழ்கி கப்பல். இதில் ஆர்மி வந்து யானை. இந்த 3 ஃபோர்ஸுக்குமே இந்த சிங்கம், புலி, யானை கதை வரும். அடுத்து நீங்கள் எவ்வளோ பெரிய தலைவர் எடுத்தாலும் சரி, மோடி சிங்கம், அமித்ஷா புலி, அத்வானி யானை. இந்த 3 பேர்த்துக்குள்ள தான் பவர் பாலிடிக்ஸ் இருக்கும். அடுத்து இந்திய தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, ஜெயலலிதா அம்மா சிங்கம், மாயாவதி அம்மா யானை, சின்னமும் யானை தான் அந்த அம்மாவுக்கு. பெங்காலி இது மம்தா பானர்ஜி புலி, பெங்காலி புலின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா சிங்கம்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் சேர்ந்தால் இவங்களுக்கு ஒரு பவர் இருக்கும். இந்த குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மாயாவதி அம்மா யானை சின்னம் தான், பெங்காலி புலி தான் சொல்லுவாங்க, இவங்களை ஜெயலலிதா அம்மா சிங்கம் தான் சொல்லுவாங்க. இந்த 3 பாலிடிக்ஸ் உள்ளே இருக்கும். அடுத்து இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்து நம்ம கலைஞர் ஐயா வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலைஞர் ஐயா யானை, அவர் தளபதி ஸ்டாலின் அவர் புலி, அழகிரி என்ன சிங்கம். இந்த 3 பேர்த்துக்குள்ளே தான் அந்த பவர் பாலிடிக்ஸ் இருக்கும். சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜினி யானை, விஜயகாந்த் சிங்கம், கமலஹாசன் அவர் புலி. இந்த 3 பேர்த்துக்குள்ளே தான் பவர் பாலிடிக்ஸ் இருக்கும். அடுத்து உங்கள் ஜென்ரேஷனை நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னு வைங்க, சூர்யா சிங்கம், விஜய் புலி. அதனால தான் சூர்யா சிங்கம்னு படம் எடுத்திருக்காரு. விஜய் அதனால தான் புலின்னு படம் எடுத்திருக்கீங்க. அஜித் வந்து யானை, அவருக்கு பதில் அந்த விஜயகுமார் மகன் அந்த யானைங்கிற படத்தை எடுத்திருக்காரு. இந்த யானை, சிங்கம், புலி கதையெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னு வைங்க என்கிட்ட, இது எந்த குடும்பத்துக்குள்ளேயும் பொருந்தும், எந்த நாட்டுக்குள்ளேயும் பொருந்தும், எந்த ஒரு இடத்துக்குள்ளேயும் இந்த யானை, சிங்கம், புலி அந்த 3 கேரக்டருக்குள்ளே தான் அந்த பவர் பாலிடிக்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு விஜய். இதனால் அரசியலில் நிறையா இது இருக்குது. நிறையா ஜாமான்களை போய் சந்திங்க, போய் சந்தித்து நிறையா அனுபவங்களை பெறுங்க. பல விஷயங்கள் நீங்கள் நல்லது செய்ய நினச்சி வந்திருக்கீங்க. உங்கள் அப்பா வந்து ஒரு திறமையான பயங்கரமான வல்லுநர். அவர் எஸ்.ஏ. சந்திரசேகரன் மாதிரி ஒரு வலுவான ஆள் யாரும் இருக்க முடியாது. அவருடைய ஆலோசனையை உள்வாங்குங்க. அவரோட கொஞ்சம் காலகட்டங்கள்லாம் நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்ததெல்லாம் நாங்களும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு முக்கியமான ஒருத்தர் வந்து உங்கள் வீட்டில் தான் வாடகை குடியிருந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் எல்லா விஷயமும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் உங்கள் அப்பாவுடைய பேச்சை வந்து நீங்கள் தரமாக கேளுங்க. அப்பாவோட டெய்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அவர் ஒரு சட்டம் ஒரு ரிட்டரை விஜயகாந்த் தூக்கி நிப்பாட்டினதில் உங்கள் அப்பாவுக்குள்ள ஒரு சக்தி, அரசியல் உள்வாங்கக்கூடிய சக்தி. உங்கள் அப்பா வந்து ஒரு சாணக்கியன் தான். அவர் வந்து வெளியில் வேணால் மாஸ் வந்து உங்களுக்கு இருக்கலாம், பட் உங்கள் அப்பாவுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது கணிப்பு வேறு யாருக்கு இருக்க முடியாது. தைரியமாக உங்கள் அப்பாட்ட நீங்கள் ஆலோசனையை நீங்கள் வந்து மனம் விட்டு உங்கள் அப்பாட்ட ஆலோசனை பெற்றாலும் இந்த அரசியல் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஸ்டாண்ட் பண்ண முடியும். எஸ்.ஏ. சந்திரசேகரனுக்கு மேலே ஒரு ஆள் இருக்கவே முடியாது. ஃபயாசனை சொல்லுவார். எஸ்.ஏ. சந்திரசேகரன்ட்ட எவ்வளோ ஃபயாசனை நீங்கள் கேள்விப்படுங்க. எஸ்.ஏ. சந்திரசேகரன்ட்ட கேளுங்க. ஃபயாசன் யார்? ஃபயாசன் அவர் ஒரு பயங்கரமான ஒரு திறமையான ஆள். இந்திய ஒரு இதுலேயே அவர் ஒரு முக்கியமான ஆள். அவரோட கணிப்பு வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்கிறாரு, ஆனந்து ரஜினி அவர் அரசியலில் வரமாட்டார், விஜய் வருவார்னு சொல்லி சொன்னது வந்து ஃபயாசன் தான். 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். அவர் சொன்னது இன்றைக்கி நடந்திருக்கு. அவர் ஏன்னா உங்கள் வீட்டில் குடியிருந்தார். நீங்கள் சாலி கிராமத்தில் இதில் இருக்கும்போது உங்கள் வீட்டு மாடியில் ஃபயாசனை குடியிருந்தார். அவர் எங்களுக்கு பல விஷயங்களை சொல்லியிருக்கார். எஸ்.ஏ. சந்திரசேகரனுக்கு ஃபயாசனை நல்லா தெரியும். ஃபயாசனை வந்து முன்கூட்டி, அதாவது இந்த இப்போ ஓடிடியில் வருதுல, படம்லாம் வருதுல, அதாவது தான் இமேஜின்ங்கிறது மூலமாக படத்தை வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கொண்டு வரணுங்கிற ப்ரோக்ராம் போட்டதே ஃபயாசன் தான். அவரோட ஆங்கிள் தான் அது. ஆனால் அவரோட ஆங்கிள் வந்து ஜஸ்ட் மிஸ் ஆகி இன்றைக்கி அமேசான் வெவ்வேறு இதுலேயே வந்துருச்சு அது. ஆனால் இந்த ஐடியா வந்து முதல் தோன்றது அவருக்கு தான். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கிச்சன் இருக்குது. யாருமே அந்த இதில் அந்த மீட்டிங்கில் வந்து உங்கள் அப்பா வந்திருந்தாங்க. உங்கள் அப்பாவுமே அந்த மீட்டிங்கில் வந்து பேசினாங்க. ஸோ உங்கள் அப்பாட்ட வந்து கலந்து உரையாடுங்க. எல்லா பிரச்சனையுமே செத்த நேரத்தில் மாயை போல் மாறிடும். உங்கள் அப்பாவுக்கு மேலே ஒரு இன்டெலிஜென்ட்டான அரசியல்வாதி, ஒரு ஆள் சிந்தனையாளர் யாரும் இருக்க முடியாது. நன்றி விஜய். இதை நீங்கள் கேட்டாலும் சரி, உங்கள் ரசிகர் வந்து சொன்னாலும் சரி, இதை நீங்கள் இந்த சிஸ்டம் படி நீங்கள் போனாலும் சரி, இல்லை டிஎம்கேட்டையும் பிஜேபிட்டையும் நீங்கள் சண்டை போட்டுகிட்டே போகணுன்னு சொன்னாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். சரி, வர்ற மக்களை அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். டாலருடைய டீடாலரேஷனை பற்றி சொல்லிட்டேன். தங்க விலை ஏன் கூடுதுங்கிறத சொல்லிட்டேன். இன்றைக்குள்ள அரசியல் சுச்சுவேஷன் உள்ளதை சொல்லிட்டேன். நம்ம எல்லாருமே வந்து எவ்வளோ தான் உழைச்சாலும் முன்னேற முடியாது, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா என்னைக்கு அமெரிக்க டாலரை வச்சு நிர்ணயம் பண்ணாமல் தங்கத்தை வச்சு எல்லா விஷயமும், என்னைக்கு அதாவது தங்கத்தை வச்சோ இல்லை எல்லா இடத்துலையும் ஒரே இது ஒரு
அந்த எப்படி சொல்கிறது, இப்போ டாலர் வச்சு எல்லாமே டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. தங்க விலை கூடுதுன்னா டாலரில் கூடுதுன்னா ஓகே, நம்ம விலையும் கூட்டிகிட்டே போகும்போது நம்ம பணவீக்கம் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு 100 கச்சா எண்ணெய் வாங்குறோம்னா அதுக்கு பதில் தங்கத்தை கொடுக்கணும் இப்படின்னு ஏதாவது ஒரு மத்தியஸ்தம் எல்லாத்துக்கும் நடுவில் ரிசர்வ் கரன்சி, ரிசர்வ் பொருள், கமாடிட்டி ஏதாவது ஒன்று மாற்றி அமைச்சா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அமெரிக்க டாலர் வாங்குற வரைக்கும் அவன் விழுந்தா நம்மளும் விழுவோம். அதான் ராட்டின மாதிரி தான் செயின் வச்சுருப்பாங்க. அவன் விழுந்தான்னா நம்மளும் விழுவோம். ஸோ இப்போ உள்ள நடக்கிற என்ன சொல்கிறது வேர்ல்டு பாலிடிக்ஸ், தமிழ்நாடு பாலிடிக்ஸ், என்னால் முடிஞ்ச விஷயங்கள் என் நண்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கு என்னால் முடிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்கேன். எது விடுபட்டுருந்துச்சுன்னா எதனால் நீங்கள் என்கிட்ட தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. தைரியமாக தாராளமாக பேசுவோம். நம்ம நிறைய விஷயம் பேசுவோம். அது மாதிரி இப்போ வர்றதில் வந்து அவங்க ராஜேஸ்வரி பிரியா வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த பெண்கள் வரிசையில் எவ்வளவோ பேர் இருக்காங்க அரசியல்வாதி. தமிழிசை சவுந்தரராஜனக்கா அவங்க கம்யூனி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதில் அந்த பொண்ணு ராஜேஸ்வரி பிரியா அவங்க வந்து அரசியலில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரேன்னு நினச்சி நல்லா முயற்சி பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரம் அவங்க வந்து நல்லா துணிஞ்ச ஒரு பெண்மணி அவங்க. இது மாதிரி நிறையா இருக்குது. அதனால் அரசியலை பற்றி நம்ம நிறையா பேசுனா பேசிக்கிட்டே போகலாம். நம்ம பேசுகிறது நிறையா இருந்துச்சுன்னா கேட்குறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. மேலும் வந்து அவ்வளோதான் நண்பர்களே. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நீங்கள் எல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் வந்து என்னால் முடிஞ்ச அளவு நான் விடையை சொல்லிட்டேன். அதனால் டாலரை பற்றி நல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பல விஷயங்களை நீங்கள் வந்து உள்ளே வந்து புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் பல இதுகள் நடக்கும். அது மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டில் உள்ள நண்பர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை சொல்லிக்கிறேன். ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. என்ன மாதிரி ஒரு ஆள் ஷேர் மார்க்கெட்டில் விட்டாலுன்னு நிறையா இருக்கான். அவன் காணாமல் போயிடுவாங்க. 2 அக்கௌண்ட் விட்டோன்னே எங்கேயாவது கொண்டு விட்டுருவாங்க வண்டியை. ஷேர் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட், அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஷேர் மார்க்கெட், இதுக்குள்ளே போகிற ஆளுகள்லாம் ரொம்ப 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 கவனமாக இருந்துக்குங்க. நான்லாம் இதில் கிட்டத்தட்ட 150 அக்கௌண்ட் விட்டுருக்கேன். வாஷ் அவுட் ஆகிருக்கேன். விட்டு என்னுடைய சொத்துக்களெல்லாம் வச்சுட்டு என்னுடைய சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் போய் கொடுத்துட்டு பணத்தை கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஏழனமா இது பண்ணாங்க, கை விட்டுருவாங்க. இவன் விழுந்தா போதும்டான்னு நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நான் விழலை. இன்றைக்கி துபாயில் கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த கட்டத்தை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன். எல்லா தொழிலுமே ஆரம்பத்துலேருந்து நான் 5 ரூபா வாடகை கொடுத்து சாதாரண லாட்ரி கடை ஆரம்பிச்சதுலேருந்து, பெட்டி கடை ஆரம்பிச்சதுலேருந்து, டீ கடை ஆரம்பிச்சதுலேருந்து, சைக்கிள் கடை ஆரம்பிச்சதுலேருந்து, ஸ்பேர் பார்ட்ஸ் கடை ஆரம்பிச்சது, ஃபைனான்ஸ் ஆரம்பிச்சது, ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சது, பெரிய பெரிய ஆளுகன்னு பெரிய பெரிய தொழிலதிபர்களோட பிரச்சனையை முடிச்சதுலேருந்து எந்த விஷயம் நான் கற்றுக்கிட்டு வந்ததே இல்லை. ஷேர் மார்க்கெட்டில் அதே மாதிரி 5 வருஷம் தொடர்ந்து லாஸ் ஆகி அதுலேயும் ஆண்டவ புண்ணியத்தில் வின் பண்ணிட்டேன். கடவுள் புண்ணியத்தில் வின் பண்ணிட்டேன். காலம் பதில் சொல்லும். நன்றி நண்பர்களே. ஷேர் மார்க்கெட்டில் போய் யாரும் பணத்தை இனத்தை தொலைச்சிடாதீங்க. அது பயங்கரமான புதவுளி. அதுலேருந்து மீண்டு வர பாருங்கள். அது மாதிரி உங்கள் பணத்தை எல்லாத்தையும் சேவிங்ஸ் பண்ணணுன்னா வங்கியில் சேவிங்க. சீட்டு கம்பெனியில் போட்டு சீட்டு கம்பெனிலேருந்து திருப்பி நம்ம வந்து சம்பாதிப்போம்னு நினச்சி சீட்டு கம்பெனியில் போய் கட்டாதீங்க. நிறையா சீட்டு கம்பெனி நல்ல தரமான கம்பெனி இருப்பாங்க. அவங்கள பற்றி பிரச்சனை இல்லை. சில சீட்டு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை கட்ட விட்டுட்டு, இப்போ நீங்கள் 1 கோடி ரூபா சீட்டு கட்டுறீங்கன்னு வைங்களேன். நீங்கள் ஒரு 20 மாதம் சீட்டு 10 மாதம் கட்டியிருக்கீங்க. கட்டினா ஒரு எண்ணத்தையே ஒரு 50 லட்ச ரூபாய் 40 லட்ச ரூபாய் கட்டியிருக்கீங்க. 50 லட்ச ரூபாய் கட்டியிருக்கீங்கன்னு வச்சுக்கிறோமே. இப்போ இதே 50 லட்ச ரூபாய் நீங்கள் பேங்க்கில் கட்டினீங்கன்னா உங்களால் திருப்பி கட்ட முடியாமல் போச்சுன்னா பேங்க்லேருந்து நீங்கள் அந்த 50 லட்சத்தை வாங்கிக்கலாம். இந்த சீட்டு கம்பெனியில் சில சீட்டு கம்பெனி, சதிகார சீட்டு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 50 லட்சத்தில் 1 கோடி ரூபாய்க்கு 7% கமிஷன் பிடிக்கிறாங்களாம். இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ தருவாங்கன்னா அந்த 50 லட்சத்தை திருப்பி தர மாட்டாங்க. அந்த 50 லட்சத்தில் 7 லட்ச ரூபா எடுத்துட்டு 50 லட்ச ரூபாயில் 7%னா 3.5 லட்ச ரூபா தான். அந்த 3.5 லட்ச ரூபா பிடிச்சிட்டு கொடுத்தா கூட உங்களுக்கு எவ்வளோ வருங்க? 50ல் 3.5 போச்சுன்னா 46 லட்ச ரூபா கைக்கு வரும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 50 லட்ச ரூபாயில் 7%, 1 கோடி ரூபா சீட் தானே நீங்கள் போட்டிருக்கீங்க, 1 கோடி ரூபாய்க்கு 7% சொல்லிட்டு இந்த 50 லட்ச ரூபாயில் 7 லட்ச ரூபா பிடிச்சி 43 லட்ச ரூபா கையில் கொடுக்குறான். நீங்கள் கட்டின காசு அவன் கையில் இருந்து திருப்பி 7 லட்ச ரூபா அவன் பிடிச்சிட்டு தர்றதுக்கா நீங்கள் ஏழை சீட்டில் போய் கட்டுறீங்க? அதனால் மக்களே, உங்களுடைய பணத்தை எல்லாத்தையும் வங்கியில் கட்டிட்டு உங்களுக்கு தேவைக்கு எடுக்கிற அளவுக்கு பயன்படுத்துங்க. நன்றி நண்பர்களே. மற்ற வீடியோவில் நம்ம திரும்பி வேறு விஷயங்களில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.